Messi. Messi's hit! Oh! Oh, he's made it! ஹலோ அகைன் வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் அஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம கூட ஸ்ரீனி ப்ரோ இருந்திருக்காரு. வணக்கம் ப்ரோ. கண்டென்ட் போறது முன்னாடி வணக்கம். ஆடியன்ஸுக்கு ஒரு சல்யூட்டேஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுதான் நம்ம கண்டிப்பா எந்த டைம்ல வந்திருக்கோம்னு உங்களுக்கே தெரியும். ஐபிஎல் பிளே ஆஃப் டைம் தான். என்னதான் லாஸ்ட் டீம் வந்து லாஸ்ட் டே, அதாவது இந்த ஃபோர்த்தா போற டீம் லாஸ்ட் டே டிசைட் ஆனாலும் நமக்கு வந்து இந்த லாஸ்ட் மேட்ச்ல டிசைட் ஆகல. ஸோ இந்த மேட்ச் இப்போ வந்து நாங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண டைம்ல கேகேஆர் வர்சஸ் டிசி ஈடன் கார்டன்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. அந்த மேட்ச் வந்து அதான் இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிய போது ஆல்மோஸ்ட் 200 கிட்ட போயிட்டு இருக்காங்க டெல்லி இப்போ ஸ்கோர் படி. ஸோ அதுதான் அந்த மேட்ச். இந்த மேட்ச்னால பெரிய எதுவும் இம்பாக்ட் இல்லை அப்படின்னால இந்த ஸ்பேஸை நாங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டோம். நான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது மண்டே மார்னிங் டைம்ல வந்திருக்கோம். அன்னைக்கு ஒரு நாள் ஆஃப் தான். திரும்ப டியூஸ்டேலேருந்து குவாலிஃபயர் ஒன், அதாவது தரம்சாலால ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் குஜராத் டைட்டன்ஸும் விளையாட போறாங்க. ஸோ இந்த கேப்பை நாங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த சீசனுக்கான லீக் ஸ்டேஜோட ரிவ்யூ அண்ட் தென் பிளே ஆஃப்ஸ் அப்புறம் ஃபைனல்ஸோட ஒரு ப்ரிவியூ மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம டிஸ்க்ளைமர்ஸ்லாம் சொல்லியாச்சு. நாங்க இந்த வாட்டி என்ன பிளான் போட்டோம் அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து வரலாம். ஏன்னா இப்போ லக்னோ 10th பிளேஸ் முடிச்சிருக்காங்க. ஏன் 10th பிளேஸ் முடிச்சாங்க அப்படின்னு ஸ்ரீனி ப்ரோட்ட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க உங்களோட கருத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம் ப்ரோ. லக்னோ சூப்பர் கிங்ஸ், அதாவது அவங்க டீம் ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க 2022 அந்த டயத்துல தான், அந்த மெகா ஆக்ஷன் சைக்கிள்ல தான் அவங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுத்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 2 சீசன் அந்த சொல்லுங்க சொல்லுங்க. எக்கோ அடிக்குதா? கரெக்டா கேக்குது இல்ல? இல்ல கரெக்டா தான் இருக்கு, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல. ஓகே ஃபைன் ஃபைன். நோ 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 ஃபைன் ஃபைன். அதான் சொல்றேன், அந்த கௌதம் அதான் ஃபர்ஸ்ட் அந்த 22-23 அந்த சீசன் மட்டும் தான் அவங்க ஃபர்ஸ்ட் இது குவாலிஃபை ஆமா, ஆனாங்க பிளே அந்த ஆஃப். 2 சீசன் தான். ஆமா எலிமினேட்டர்ல 2 சீசனுமே எலிமினேட்டர்ல வந்து அவங்க ஆமா. இதாயிட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. அப்ப கௌதம் கம்பீர் மென்டரா இருந்தார் அவங்க டீமுக்கு. அண்ட் ஒன்ஸ் ஐ திங்க் ஃப்ரம் 2024 தான் இந்த ஜஸ்டின் லான்சர் வந்து இதானாருன்னு நினைக்கிறேன், அப்பாயிண்ட் ஆனாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த 2025 மெகா ஆக்ஷன்ல அவங்க செலக்ட் பண்ண டீம் வந்து அப்படி ஒரு ஒரு மாதிரி இம்பேலன்ஸாவே இருக்குங்க. ஏன்னா போன சீசனும் அது வந்து எக்ஸ்பெக்டட் தான், இந்த சீசனும் ஆமா, அது நம்ம வந்து போன எக்ஸ்பெக்டட் சீசனோட தான். ப்ரிவியூலயுமே அதாவது லாஸ்ட் ரொம்ப பிளேஸ் முடிப்பாங்க லக்னோ தான் கொடுத்திருந்தோம். அந்த ஓப்பனிங் காம்போ எக்ஸாக்ட்லி ஒர்க் ஆமா. அவுட் ஆனதுனால கொஞ்சம் மேல முடிச்சாங்க. தே ஹேவ் டூ மச் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ், அதுதான் அவங்களோட பெரிய ப்ராப்ளம். பிளஸ் மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப சின்ன இருக்கு, ஒரு மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ரொம்ப கண்ணுக்கு இந்த அதாவது எக்கச்சக்க பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. ஹிம்மத் சிங், இவர் அப்துல் சமாத், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பதோனி ஏதோ டீசெண்டா ஆடிட்டு இருந்தாரு. அந்த மிடில் பிளேசஸ்ல இப்போ ஒரு சில இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்ல அவர் ஏதோ விளையாடல. என்ன ரீசன் எனக்கு தெரியல, ஏதோ இன்ஜுரியா? அது நான் தான் ப்ரோ, நீங்க ஜஸ்டின் லாங்கர் சொல்றதை விட அவங்க அவங்களோட ஓனரை தான் சொல்லணும். அவரு வந்து அதாவது அவங்க சப்போர்ட் ஸ்டாஃபே ஒரு 11 போடலாம், கேன் வில்லியம்சன், லேங்கர், அதுக்கப்புறம் அது இருக்காங்க. அங்க மெயினா சஞ்சீவ் கோயன்கா அப்படின்னு ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. டீம் இப்படி இருக்கிறதுக்கு ரீசன் வந்து எனக்கு தெரிஞ்சு அவரு தான் நினைக்கிறேன். யாரு மேலுமே ஒரு ட்ரஸ்ட் இல்லை. எல்லாருமே நான் ஒண்ணு அவர் லிட்டரலா என்ன கேட்டா இது கொஞ்சம் ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியா தான் போகும். பட் அவரோட மென்டாலிட்டி வந்து நான் ஒரு பிசினஸ் மேனா இருக்கேன் அப்படின்னா அவர் எல்லாத்தையும் ஒரு பிசினஸ் மாடலா தான் பாக்குறாரு. நான் இவ்வளவு காசு கொடுத்தா எனக்கு இந்த இன்புட் வேணும் அப்படின்ற மாதிரி எந்த கேப்டன் கிட்டயுமே ரொம்ப நாள் போக மாட்டாரு. கேஎல் ராகுல் கிட்ட பிரச்சனை ஆயிருச்சு. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு. இப்ப ரிஷப் பந்த் 27 crores ரிஷப் பண்ட் அந்த பிரைஸ் டாக், அதை திரும்ப ஒரு மாதிரி கொஸ்டின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. போன வாட்டியாச்சும் லாஸ்ட் மேட்ச் 100 அடிச்சாரு, இந்த வாட்டி அதுவும் இல்லை. ஆமா, போன வாட்டி அது லாஸ்ட் மேட்ச் ஒரு 100 அடிச்சாரு. பட் இந்த வாட்டி ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டா ஏதோ பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். பட் ஆனா பவுலிங் காம்பினேஷன் இவங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்குங்க. ஏன்னா முகமது ஷமி, அந்த பிரின்ஸ் யாதவ்ன்ற ஒருத்தர் சூப்பரா போட்டிருக்காரு. இந்த சீசன் வந்து ஒரு ஃபைண்ட் ஆஃப் லக்னோவுக்கு ஃபைண்ட் இல்ல, ஐபிஎல் இருந்தே ஒரு நல்ல ஃபைண்ட் ஆப்னா பிரின்ஸ் யாதவ் சொல்லலாம். சூப்பரா டெஸ்ட் ஓவர்ஸ்ல கலக்குனாரு நல்லா. இப்போ அதோட ரிவார்ட் தான் வந்து இந்தியா டீம் வர செலக்ட் ஆயிருக்காருல்ல இந்த அயர்லாந்து டூர்ல. ஆமா அதான் நான் சொல்றேன். இல்ல இப்ப இந்த ஆப்கானிஸ்தான் டூர்ல சரி, ஆப்கானிஸ்தான் டூர் இப்போதான். ஓகே. சோ அகைன் இவங்க இன்னொரு பெரிய தப்பு பண்றது வந்து என்னன்னா, மணிமாறன், சித்தார்த், ஷாபாஸ் அகமது 2 பேரையும் மாத்தி விளையாடுனானுங்க. சோ ஒரு காம்பினேஷன் இவங்களுக்கு கண்டிப்பா செட் ஆகல. ஏன்னா ரிஷப் பண்ட் பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஓப்பனிங் வந்துட்டு இருந்தாரு, இன்னொரு நாள் வந்து 4 போறாரு, இன்னொரு நாள் 3 வராரு. ஃபர்ஸ்ட் இனிஷியல் மேட்சஸ் ஓப்பனிங் பண்ணாரு. அதுக்கப்புறம் இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் 5க்கு வந்திருக்காரு. இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப அவங்க சிக்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் பண்ணதுனால அது சஃபர்டு. ஸோ அதனாலே மேபி அந்த மிடில் ஆர்டர் பர்டிகுலர்லி அந்த மிடில் ஆர்டர் பேலன்ஸ் இல்லாததுனால அது லாஸ்ட் டிஸ்டிங், அந்த ஒரு மொமெண்டம் லாஸ் பண்ணிட்டாங்க. ஈவன் திக்வேஷ் ராத்தி இந்த சீசன் ரொம்ப சும்மா இருங்க, எதுவும் பெருசா இது இல்ல. போன சீசன் ஹைப் ஆனாரு, போன வருஷமே எல்லாரும் பெரிய நோட்ல எழுதி நோட் ஃபில் ஆயிடுச்சு போல இருக்கு.
அண்ட் ஷமி நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். அந்த 2023 வேர்ல்ட் கப் ஷமி பாக்குற மாதிரி இருக்குங்க. இவர் இப்போ ஆமா போட்ட இந்த போலிங் அதான். பார்க்கும்போது அந்த மேட்சஸ் 2 வருஷம் மறுபடியும் ஆஃப் ஆச்சு. ஏன்னா அப்படி ஒரு சீசன் அர்ஜுனா அவார்ட் வின்னிங் ம் இயர் அது. ஏன்னா அவருக்கு அதுக்கப்புறம் கண்டிப்பா ஏன்னா ஆமா அதுதான் ஆமா பீக் அட்டைன் பண்றாரு ஒரு பவுலருக்கு. கிரிக்கெட்ல இருந்து அர்ஜுனா அவார்ட் டெஃபினட்டா. கொடுத்தா அதான் அவரோட பீக். அதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு லோ இருக்கும்னு நினைச்சோம். அந்த லோ அட்டைன் பண்ணி இப்ப திரும்ப மறுபடியும் ஃபார்ம் கெயின் பண்ணிட்டு வர மாதிரி எக்ஸாக்ட்லி. இருக்கு. ஆமா இந்தியன் டெஸ்ட் டீமும் கண்டிப்பா மாத்த டெஃபினட்டா. ஒரு கண்டிப்பா இன்னொரு ஒரு பெரிய டிரான்சிஷன் தேவைதான். ஸோ மேபி சான்சஸ் இருந்தா ஷமிக்கு அகைன் மேபி. லைக் they have to go back. They have to go back to ஷமி. அது வேற ஆப்ஷன் கிடையாது. அது நம்ம கண்டிப்பா ஐபிஎல் முடிஞ்சோடனே பேசுவோம் இந்தியா டீம் ஓகே பத்தி பேசும்போது. சோ அதான் லக்னோ பத்தி டெஃபினட்டா. அதுதான் நம்ம போன வருஷமும் லாஸ்ட் முடிப்பாங்கன்னு சொன்னோம். அந்த ஓப்பனிங் காம்போ மார்க் ரமன் இவரு மிச்சல் மிடில் ஆர்டர் அதனால இல்ல மிடில் ஆர்டர் போன மிடில் வருஷம் ஆர்டர் சொல்றேன். போன வாட்டி போன மிடில் வருஷம் ஆர்டர் பிரச்சனை இருந்தது. இருந்தது. ஆமா இல்ல அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது நல்ல நம்ம சொன்னதை மீறி கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொஞ்சம் மேல முடிச்சாங்க. போன வருஷம் யாரு 10th பிளேஸ் முடிச்சான்னு ஒரு எல்லாருக்கும் ஃபைட் தெரியும். கொடுத்தாங்க அவ்வளவுதான் போன இயர். அதான் ஓகே சார், இப்ப அடுத்த டீம் அப்படியே போலாமா? அதான் இல்ல இந்த இந்த அதான் என்னன்னா இதை முடிக்கிறதுக்கு தான் சொல்றேன். லக்னோ வந்து இந்த சரி வாட்டி சரி சொல்லுங்க. அகைன் 10th பிளேஸ் தான் முடிப்பாங்கன்னு நினைச்சோம். கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. சோ ஒரு ப்ரெடிக்ஷன் டிக் டெஃபினட்டா ஆயிருக்கு. நம்ம எக்ஸாக்ட்லி. வந்து அங்க ஒரு டிக்க போட்டுருவோம். இப்ப அடுத்தது தாங்க. ஓகே, இப்ப அடுத்த அடுத்து டீம். நான் சொல்ல போற டீம் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லாரோட டாப் 4லயுமே மும்பை இருந்தாங்க ப்ரிவியூல. கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் இல்லாம எக்ஸாக்ட்லி. யாரும் 5th பிளேஸ் கூட யாரும் சொல்லல. ஆமா. நம்ம சொன்னோம், எக்ஸ்பர்ட் சொன்னாங்க, டாப் 2. நம்மள மாதிரி யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க டாப் 2. எல்லாருமே சொன்னாங்க. ஆனா இல்ல ப்ரோ, பட் இப்ப கூட அவங்க டேபிள்ல உல்டா திருப்பி பார்த்தா டாப் 2ல தான் உள்டாவா இருப்பாங்க. போட்டா ப்ரோ அப்ப கூட நம்ம குவாலிஃபை ஆக மாட்டோம் போல இருக்கு ப்ரோ. உள்டாவா கரெக்டா மிடில் டேபிள்ல மாதிரி முடிச்சு வச்சிருக்கோம். சோ ஓகே யா நம்ம போவோம். எக்ஸாக்ட்லி. பட் ஆமா, பட் நான் அதான் திரும்பவும் கேக்குறேன், how this is possible? அதாவது இல்ல ஜஸ்ட் குவாலிஃபை ஈகோ இந்த மாதிரி கிளாஷ் ஒரு டீம். மட்டும் சொல்லி அதை நீங்க வந்து சப்பக்கட்டு கட்ட முடியாதுல்ல. அது இல்லாம நிறைய விஷயம் பட் இருக்கு. நீங்க மும்பைக்கு இன்னொரு கண்டிப்பா நிறைய விஷயம் டென்ட் இருக்கு. நீங்க இன்னொரு விஷயம் க்ளோஸா நோட்டீஸ் பண்ணீங்களா? மஹிலா ஜெயவர்தனையும் ஹர்திக் பாண்டியாவும் இன்டராக்ஷனே பண்ணிக்க மாட்டாங்க அந்த இதுல. இல்ல பொலாடும் நான் ஹர்திக்குமே பார்த்த இன்டராக்ட் வரைக்கும் நான் பண்ணிக்கலன்ற மாதிரி தான் பார்த்த கேள்விப்பட்டேன் நானு. இல்ல போலார்ட் அவர் எதுவா இருந்தாலும், எந்த ஒரு இதா கிளாரிபிகேஷனா இருந்தாலும், ஒரு ஃபீல்ட் செட் மாத்தறதா இருக்கட்டும் சரி, பவுலர் ரொட்டேட் பண்ண போலார்டு கிட்ட தான் அவர் போவாரு. நான் இனிஷியல் மேட்சஸ்ல பாத்திருக்கேன். ஓகே போலார்டு கிட்ட தான் அவர் வந்து போய் இன்டராக்ட் பண்ணுவார். மஹிலா ஜெயவர்தனை கிட்ட சுத்தமா ஒரு இன்டராக்ஷனே கிடையாது. ஹர்திக் பாண்டியா கிட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா ஆயிருக்கு. சோ அது டோட்டலா வந்து இந்த டீமோட என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணிருக்கு. அதுதான் ரியாலிட்டி. ஆமா அதான் சொல்றேன். நீங்க இப்ப பாருங்க, அவங்களோட பேக் பெஞ்ச்ல உட்கார்ந்து இருந்த பிளேயர்ஸ் கூட பாருங்களேன். பிகாக், ரத்தர்ஃபோர்டு, அதுக்கப்புறம் இவரு ட்ரெண்ட் போல்ட், இந்த இவங்க மாதிரி ஒரு டாப் 2 பேக்கப் முடிப்பாங்கன்னு அஸ்வினி சொன்னதுக்கு குமார். இல்ல அந்த இன்னொரு ரீசன் வந்து அவங்க கிட்ட 8 ஃபாரினர்ஸ்மே வந்து பிஃபோர் த சீசன் எல்லாருமே ஃபார்ம்ல இருந்தாங்க. 8 ஃபாரினர்ஸ், ஆனா 4 ஃபாரினர்ஸ் வந்து வலுக்கட்டாயமா பெஞ்ச்ல உட்கார்ந்து ஆகணும். அதான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து அது ஒரு எப்படி சொல்ற ஒரு குட் ஹெட் ஏக் மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப இந்த 8 பேர்ல எந்த 4 பேரெல்லாம் செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதான் சொல்றேன், இப்ப கடைசியில வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ இவன் வேலைக்கு ஆக மாட்டானே, அவனை எடுத்துட்டு வரலாமா, அவன் வேலைக்கு ஆக மாட்டேன்னா அதுக்கப்புறம் இன்னொருத்தனை எடுத்துட்டு வரலாமான்னு மாத்தி 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 காம்பினேஷன். அதுக்கப்புறம் ஒரு கப்பல் ஆஃப் மேட்சஸ் ஹர்திக் பாண்டியா கூட பாவம் அது இன்ஜுரி பேக் ஸ்பாம்னால மிஸ் பண்ணாரு. அதுதான் சொல்றேன். ஒரே சீசன் நிறைய கேப்டன்ஸ் யூஸ் பண்ணதுல ஃபர்ஸ்ட் இல்ல, பட் ஒன் ஆஃப் த டீம்ஸா இருக்காங்க. 3 கேப்டன் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த சீசன். நீங்க பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், பும்ரா வேற ஒரு மேட்ச் கேப்டன்சி பண்ணாரு. சோ அந்த மாதிரி கண்டிப்பா நீங்க ஒரு சீசன்ல 3 கேப்டன் யூஸ் பண்றீங்கன்னா அது எதிர் இன்ஜுரியா உங்க கேப்டன்சி இன்ஜுரி ஆயிட்டு இருக்கணும். அதாவது கேப்டன் வைஸ் கேப்டன் இன்ஜுரி ஆனா இல்லனா வந்து சீசன் நல்லா இல்ல அப்படின்றதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அவர் ஜிடில பண்ணதுல, ஹர்திக் பாண்டியா ஜிடில பண்ணதுல ஒரு பாதி லெவலுக்கு கூட இங்க கேப்டன்சி பண்ணல மும்பை இந்தியன்ஸ்ல. இருக்கு. அது நம்ம கண்டிப்பா ஐபிஎல் முடிஞ்சோடனே பேசுவோம். இப்பவே நம்ம ஆரம்பிக்கணும். நான் ரொம்ப ஏர்லின்னு நினைக்கிறேன். ஃபேன்ஸ் எல்லாம் சும்மா என்கேஜ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் தவிர இன்னும் நமக்கு இந்த ஐபிஎல்லே முடியல. சோ அதுக்குள்ள நெக்ஸ்ட் ஐபிஎல் ஹர்திக் பாண்டியா எம்ஐல இருந்து சிஎஸ்கேக்கு வர போறது அதுதான் நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. நாங்க எதுவும் சொல்லப்பா, எங்களை விட்டுருங்க. ஆமா சோ அதான் ப்ரோ. நீங்க வேற ஏதாவது மும்பையை பத்தி வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? டெஃபினட்டா இது வந்து ஒரு டூ மச் சூப்பர் ஸ்டார்ஸ் இருந்ததுனால மேபி அந்த ஒரு ஈகோ கிளாஸ். இப்ப நான் திரும்ப சொல்றேன், ஹர்திக் பாண்டியாவை கேப்டன்சில இருந்து தூக்கி சூரியகுமார் யாதவ் கையில கொடுத்தாலுமே கூட வந்து அவருக்கு ஒரு ஈகோ ஒரு மாதிரி இது இருந்துகிட்டு தான் இருக்கும் அவருக்கு. ஏன்டா நான் ஐபிஎல் ஃபர்ஸ்ட் இனாகரேஷன் அந்த டீமுக்கு நான் வின் பண்ணி கொடுத்தேன், அறிமுகமான டீமுக்கு நான் வின் பண்ணி கொடுத்துருக்கேன் கேப்டனா, அப்ப ஏன் பிராண்ட் வேல்யூ என்னடா அப்படின்ற ஒரு
ஈகோனஸ் தாட் கண்டிப்பா அவருக்குள்ள வரதான் வரும். செய்யும். அது ஸோ இது வந்து ஒரு அதுதான். பிரச்சனை. அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னா தெரியல மூவிங் ஆமா. ஃபார்வர்ட். So ஓகே இது தட்ஸ் மோர் இட். ஆஃப் ஆன் ஃபீல்ட் அத சார்ட் அவுட் பண்றதுன்றத விட ஆஃப் த ஃபீல்ட் சார்ட் அவுட் பண்ற மாதிரி தான் இருக்கு மும்பைக்கு அது. ஆமா. சோ அது எப்படி பண்றாங்கன்றது பார்ப்போம். நெக்ஸ்ட் இப்போ வந்து இதுதான் இது ஓகே எப்படின்னா, ஏன்னா இப்போ இன்னைக்கு மேட்ச் போயிட்டு இருக்கு. அதுல வின் பண்ணா டெல்லி 7th பிளேஸ் போயிடுவாங்க, சிஎஸ்கே 8th பிளேஸ் வந்துருவாங்க. பட் கன்சிடரிங் இப்போ ஆமா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் முடிஞ்சிருக்கு. என்ன டெல்லி எவ்வளவு அடிச்சிருக்காங்க வெயிட் பண்ணுங்க. டெல்லி வந்து 203 for 5 அடிச்சிருக்காங்க 20 ஓவர்ஸ். இப்பதான் இன்னிங்ஸ் பிரேக் கரெக்டா போயிருக்கு. கேகேஆர் வந்து 204 அடிச்சா வின் பண்ணுவாங்க. அந்த சிச்சுவேஷன்ல இருக்கு. சோ ஓகே இப்போதைக்கு ஓகே கன்சிடரிங் நம்ம டெல்லி 8th பிளேஸ் இருக்காங்கன்னு நம்ம கன்சிடர் பண்ணிட்டு, அதான் ஆக்சுவலா இந்த மேட்ச் வந்து ஈடன் கார்டன்ஸ்ல இல்ல, டெல்லியில தான் நடக்குது ஆக்சுவலா. சாரி ஃபார் த ராங் இன்ஃபோ. ஆமா. இல்லையா? ஆமா, டெல்லியில தான் நடக்குது. நம்ம வந்து சரி ஒரு ஃப்ளோல ஈடன் கார்டன்ஸ் சொல்லிட்டோம். இல்ல அதுதான். சரி ஓகே ப்ரோ. என்னாச்சு ப்ரோ? இல்லையே, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்துட்டு இருக்கும்போது ஈடன் கார்டன்ஸ் கிரவுண்ட் மாதிரி தெரியும். அப்படியா? ஐயோ. சரி ஓகே, சாரி சாரி மக்களே, மேஜர் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல அதுதான். So, பரவாயில்ல. இப்போதைக்கு டெல்லி 8th பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம கன்சிடர் பண்ணி டெல்லியை பத்தி பேசுவோம். டெல்லிக்கு அகைன் சொன்னதாங்க அதேதான். போன சீசனை விட ரொம்ப புவரா இருந்துச்சுன்னு தான் சொல்லுவோம். போன சீசன் என்ன கேட்டா, போன சீசனோட டெல்லி யார் தெரியுமா? இந்த சீசன் வந்து பஞ்சாப் தான். அது நம்ம இன்னும் 2-3 டீம்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். ஸ்டார்டிங்ல எல்லா மேட்சும் வின் பண்ணிட்டு கடைசியில எல்லா மேட்சும் அப்படியே தோத்துட்டாங்க. சோ அது இப்போ டெல்லி வந்து அகைன் மறுபடியும் இல்ல இல்ல, இப்ப டெல்லியும் அதே டெம்ப்ளேட் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல 2 வின், 3 மேட்ச்ல 3 வின் என்னமோ ஐ திங்க். அதுக்கப்புறம் ஸ்லிப் இல்ல, ஆகும். நான் ஒன்னே ஒன் டெல்லியை பத்தி என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, சிம்பிளா திங்ஸை வச்சுக்கிட்டாலே போதும். உங்களுக்கு இது காம்பினேஷனா, இந்த காம்பினேஷனோட நான் போறேன், இந்த காம்பினேஷன் நான் பேக் பண்றேன், இது என்னோட ஸ்ட்ரென்த்ஸ், இதுக்கு நான் விளையாடுறேன்னு இல்லாம தேவையில்லாம ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிட்டாலும் தோணுது. இது பண்ணணுமா, அது பண்ணணுமா, அது இல்ல பண்ணணுமா, இது இதுன்னு. அவங்களுக்கு அது போன ம், வருஷம் இங்க என்ன பிரச்சனை இருந்ததோ அதே பிரச்சனை தான் இந்த வருஷமும் இருக்கு. ம், ம், ஓப்பனிங் செட் ஆகல. போன வருஷம் அவங்க ம். ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா பேப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியல் மேட்சஸ்ல கேஎல் ராகுல் பேப் ஓபன் பண்ணாங்க. ஆ, அது கொஞ்சம் மேட்ச் ஏதோ ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்து திடீர்னு ஒரு மேட்ச் ஏதோ லூஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த காம்பினேஷன் மாத்தி ஜேக் ஃப்ரேசர் மேக்கருக்கு ஆமா. அதுக்கப்புறம் இருக்கு. பேப்போ பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் ஜேக் ஃப்ரேசர் மேக்கர் பண்ண வச்சாங்க. அபிஷேக் போறத திருப்பி பண்ண வச்சாங்க. அந்த ஓப்பனிங் ம், ம், ஓப்பனிங் காம்பினேஷன்லாம் அவங்க வந்து பெருசா இந்த வருஷம் அது வந்து பென் டக்கெட் கொண்டு வந்தாங்க. ஒரு பத்து நிசாங்கா அண்ட் பென் டக்கெட் 2 பேரை கொண்டு வந்தாங்க. பத்தாக்குறைக்கு ம், பிருத்வி ஷா வேற பென்சில் இருக்காரு. ம், ம், அதான் ம். சொல்றேன், இந்த வாட்டி அவங்க பென் டக்கெட் அன்பார்ச்சுனேட்டா அவர் வந்து பாதியில கிளம்பிட்டாரு. ஐபிஎல் ரூல் அவுட் பண்ணிட்டு வேணாம்னு ஆமா, சொல்லிட்டு அதான் அவர் அவரு இப்ப திரும்ப அவரும் 2 வருஷத்துக்கு பேன் பிளேஸ் பேன்ல. பண்ணணும். ஆமா ஆமா. அண்ட் ஆமா. அகைன் இந்த ஆமா ஆமா 2 இயர்ஸ் பேனு. ஆ, ஆ. பத்தம் நிசாங்கா ஸ்டார்டிங் ஒரு கப்பல் ஆஃப் மேட்சஸ் நல்லா பண்ணாரு. சடனா ஒரு 2 மேட்ச் நல்லா போனன்றப்போ ஃபியூச்சர் ஐபிஎல் சீசன்ஸ்ல இப்போ அவரு 2 வருஷம் பேண்ட்னா அப்போ 2028 மெகா ஆக்ஷனுக்கு அவரை ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அவர் ஸ்ட்ரெயிட்டா மினி ஆக்ஷனுக்கு தான் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே இந்த ரூலே கொண்டு வந்தாங்க. சோ அப்போ அகைன் அவரால இந்த ஆமா அவரு ஆமா 2 வருஷம் பேன் இருக்கு, நான் திரும்ப மினி ஆக்ஷன்ல தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் பண்ண முடியல அவரால. ஏன்னா போன வருஷம் பேன் எக்ஸாக்ட்லி பண்ணிருந்தாங்கன்னா ஆமா. கரெக்டா மெகா ஆக்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கலாம். இந்த வருஷம் மெகா பேன் ஆக்ஷன் பண்ண போது அப்போ அதுதான் அப்படிதானே ஆகும். சோ தெரியல, அது நம்ம எக்ஸாக்ட்லி ஆமா. ஃபர்தர் இல்ல டீடைல்ஸ் மேபி வந்தாதான் மெகா தெரியும். ஆக்ஷனுக்கு ஏன்னா ஓகே சொல்லுங்க. அது ஓகே அது விடுங்க பாக்கும். அல்ல அதான் ஒருவேளை மெகா ஆக்ஷன்ல நீங்க பேர் ரெஜிஸ்டர் பண்ணாம டைரக்டா மினி ஆக்ஷன்ல பண்ண முடியாது. அது ஒரு ரூலும் கொண்டு வந்திருக்காங்க இப்ப. அதான் அது போன இருக்கு. வருஷம் பட் இப்ப இவங்க பேன் பண்ணா அவரால எப்படி இருந்தாலும் ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுல்ல. ஒருவேளை இந்த சீசன் அந்த நெக்ஸ்ட் சீசன் கன்சிடர் பாக்கணும். பண்ணி 2 சீசன் இருக்கான்னு தெரியல. சோ ஓகே, நீங்க சொல்லுங்க, நம்ம அதெல்லாம் ஓகே. வந்து அடுத்த சீசன் ஆனா பாத்துக்கலாம். இவங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அகைன் வந்து காம்பினேஷன்லாம் ரொம்ப, அதாவது இப்போ கப்பல் ஆஃப் மேட்சஸ் டேவிட் மில்லரை வேற டிராப் பண்ணாங்க. ட்ரெஸ்டன் ஸ்டப்ஸ் இந்த சீசன் பெருசா கிளிக் ஆகல அவங்களுக்கு. ம், ம், அண்ட் அகைன் போலிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குல்தீப் யாதவ் சுத்தமா ஃபார்ம்லயே ம், பெருசா ம், ஒன்றும் போடல. இப்போ கப்பல் ம், ஆஃப் மேட்சஸ் பெஞ்ச் பண்ணாங்க அவரை. அண்ட் அக்சர் பட்டேல் ஸ்டார்டிங் கொஞ்சம் மேட்சஸ் வந்து சுத்தமா வந்து பேட்லயும் சரி பால்லயும் சரி சுத்தமா வந்து ம், இதா அவருக்கு படவே இல்ல. ஸ்டார்டிங் இனிஷியல் ம், மேட்சஸ்லாம் ரொம்ப காம்பினேஷன்ஸ் இவங்களும் மாத்திட்டே இருந்தாங்க. ஒரு மாதிரி லக்னோ மாதிரி ம், தான் ம், டேவிட் ம், மில்லரை டிராப் பண்ணாங்க ஒரு சில மேட்சஸ். ம். அதுக்கப்புறம் திடீர்னு அந்த சாயில் ஒரு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ஞாபகம் இப்போ இருந்துச்சுன்னா அந்த நம்ம அடுத்து ஆர்சிபி ஒரு ஒரு டீமை பத்தி இம்பார்ட்டன்ட் பேச மஸ்ட் போறோம் ப்ரோ. அந்த டீம் எல்லாம் பினிஷரே இல்லைன்னு சொல்லிட்டு தான் கவலைப்பட்டுட்டு இருக்கோம். இவங்க எல்லாம் டேவிட் மில்லர் மாதிரி ஒரு ஆளை வச்சுட்டு எப்படி வின். டிராப் பண்ணாங்க அப்படின்றதுதான் வந்து என்னால. ஏய், டேவிட் மில்லரோட உங்களுக்கு என்னடா பினிஷர் வேணும்? அவரெல்லாம் எத்தனை ஓகே வாட்டி அது வருஷம் அடுத்தது வருஷம் ப்ரூவ் பேசுவோம். பண்ணிட்டு இருக்காரு. அதான் வரும்போது பேசுவோம். அதான் சொல்றேன், அதான். அவங்க பண்ண அந்த மடத்தனமான ஒரு சில டிசிஷன்ஸ். அது அதான் எனக்கு முதல்ல ஒரு சில டவுட் இருந்தது. நான் ஆ, ஆக்சுவலா சொல்லியிருந்தேன் டிசி டாப் 4 இந்த வருஷம் ஃபார் ஷூர் ஆமா. வருவாங்க. பட்
ஹேமந்த் இல்ல பதானி நான் அகைன் உங்ககிட்ட என்ன வந்து சொல்றேன், எனக்கு ப்ரோ இவங்க ஏதோ ஒண்ணு சொதப்ப, ஆனா நான் கூட இவ்ளோ நான் ஒரு 5th பிளேஸ் அந்த மாதிரி 5th பிளேஸ் முடிப்பாங்க டிசி. ஆமா, ராஜஸ்தான் 4th சொன்னேன். ஆன் தட் நோட் ராஜஸ்தான் குவாலிஃபை ஆயிட்டாங்க. சரி ஓகே, நம்ம அது பேசுவோம். அதுதான் டிசி 5th ஓகே முடிப்பாங்க நான் இந்த மாதிரி 8th பிளேஸ் பாட்டம் ஹாஃப் ஆஃப் த டேபிள்லாம் வரும்னு நான் அதான் நான் கூட பார்க்கல. எக்ஸாக்ட்லி ஆமா. ஆமா. அவங்களுக்கு அதான் சொல்றேன், அந்த ஓப்பனிங் 10 மினிட்ஸ் ஆனக்கா கொஞ்சம் மேட்ச் நீங்க அவங்களே நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்க இன்னொரு விஷயம், இந்த ஆர்சிபியோட ஒரு டெல்லியில ஒரு மஸ்ட் வின் கேம் இருக்கும் இவங்களுக்கு. அந்த மேட்ச் ஆ, ஜெயிச்சா ஆ, மட்டும் தான் கண்டென்ஷன்ல இருக்க முடியும் அப்படின்ட்டு. அப்போ ஆ. ஏதோ அந்த புது பையன் அப்ப கூட கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாம அபிஷேக் போறது இல்ல, பிரித்திஷாவை அனுப்பாம அந்த சாஹில் பாரேக்னு ஒருத்தன் புது பையன் பாவம் ஓபன் பண்ணி ம். பாலே போல்ட் ஆனா இன்ஸ்விங்கர் புவனேஸ்வர் குமாரோட ஏதோ இந்த இன்ஸ்விங் 75 யாருக்கு அவுட் தெரியல. ஆவாங்களே அந்த மேட்சா ப்ரோ? அதே மேட்ச் அதே ஆ, மேட்ச் தான். எக்ஸாக்ட்லி ஓகே ஓகே. அங்க இருந்து தான் டெல்லி இதுக்கு மேல இந்த மாதிரிலாம் டெல்லி ஞாபகம். கண்டென்ஷன்ல இல்லன்ற மாதிரி புரியும். ஆமா, ஆர்சிபி ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே. ம். டெஃபினட்டா நெட் ரன் சோ ரேட் அதுதான். அவங்களுக்கு பயங்கரமா அஃபெக்ட் ஆயிடும் அந்த மேட்ச்ல. ம். ஓகே. சோ டெல்லி பத்தி ஆனா அதுதான். இன்ஃபேக்ட் என்ன காமெடினா, அதுக்கு முன்னாடி மேட்ச் தான் அவங்க 265 அடிச்சிருப்பாங்க பஞ்சாபோட. ஆமா, பஞ்சாப் கிட்ட அடிச்சு, ஆனா அத அகைன் அதே பஞ்சாப் சேஸ் பண்ணிருப்பாங்க. சேஸ் சேம் அதே பண்ணிடுவாங்க. விக்கெட்ல டெல்லியிலே தான் நடக்கும் ரெண்டுமே. ஆமா, டெல்லியில ரெண்டுமே டெல்லியில தான். ஆமா. சோ ஓகே. ஆமா. ஓகே. இப்ப அடுத்து இதுதான் பெருசு. எல்லாம் அடி வாங்குறதுக்கு ரெடி சிஎஸ்கே. உங்களோட ஆர்வம், உங்களோட ஆதங்கம் எனக்கு புரிகிறது, சிறிது பொறுமை காக்கவும். ஆமா. சோ இப்போ ஒண்ணே ஒண்ணு சொல்ல அப்படின்னா, இப்போதைக்கு 7th பிளேஸ்ல இருக்காங்க. அதுவும் நிரந்தரமான்னு தெரியல. தலை ஃபார் ரீசன் அப்படின்னு சொல்லிலாம் வந்துடாதீங்க. நாங்க ஆனா சரி, ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே நீங்க என்னன்னா, சொல்லுங்க, அடுத்தது நான் நம்ம சொல்றேன். ப்ரெடிக்ஷனை காப்பாத்திட்டாங்க ப்ரோ. நம்ம 3 பேருமே, நீங்க நானு ஸ்கந்தேஷ் 3 பேருமே சிஎஸ்கேக்கு வந்து இன்கேஸ் டெல்லி 5th முடியுது அப்படின்னா அந்த 6th ஆர் 7th மாதிரி முடிப்பாங்கன்னா அந்த ஸ்லாட்ஸ் தான் கொடுத்துருந்தோம் ஒரு ப்ரிவியூல. கரெக்டா அதை காப்பாத்துற மாதிரி. ஆனா இப்ப அதுவும் வந்து எவ்வளவு நேரத்துக்கு தெரியல. டெல்லி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெல்லி 7th பிளேஸ் போயிடுவாங்க. நம்ம வந்து பாட்டம் 3க்கு வந்துரும். மும்பைக்கும் எனக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லடான்ற மாதிரி ஆயிடும் அப்புறம். சோ அதுதான் என்ன சொல்றது. எங்க இருந்து ப்ரோ ஆரம்பிக்கிறது, நிறைய இருக்குது ப்ரோ. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த சிஎஸ்கே பத்தி கண்டிப்பா தனியா ஒரு வீடியோ போடுவேன். ஏன்னா அதுக்கு நிறைய வியூஸ் போகுது, ஃபேன்ஸ் நிறைய இருக்கீங்கன்னு தெரியுது, இருக்கும் எங்களையும் சேர்த்து. சோ கண்டிப்பா அதுக்கு தனியா ஒரு வீடியோ போடுவோம். இந்த வீடியோல முடிஞ்ச அளவுக்கு மத்த டீம்ஸ் பத்தி பேசுற மாதிரி கவர் பண்ணலாம். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஆனா உண்மையிலே ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா, நம்ம எல்லாம் பவுலிங் வந்து ரொம்ப மோசமா இருக்கும், பவுலிங்னால தான் நம்ம தோக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அது அப்படியே மாத்தினாங்க. நான் பேட்டிங்னால ஒரு முக்கியமா மேட்ச் இன்ஜுரி, ஜெயிச்சோம், மீதி 5 இன்ஜுரி மேட்சுமே இன்ஜுரி பவுலிங். மேனேஜ்மெண்ட். எது? அது ஓகே ஓகே, டெஃபினட்டா பவுலிங் நல்லா தான், அன்எக்ஸ்பெக்டடா சூப்பரா போட்டாங்க. இன்ஜுரி ஆமா. மேனேஜ்மெண்ட், இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் அதான் அது இன்ஜுரி வரும், அது தனியா. மேனேஜ்மெண்ட் எவ்வளோ. ஏங்க ஆயுஷ் மாத்திரைக்கு ஆல்ரெடி அந்த ஒரு இது affect இருக்குங்க. அதையும் தாண்டி 2 பால் அவர் ஆட வைக்கிறீங்களே, வாட் இஸ் திஸ் திங், என்ன திங்கிங் அது அப்போ? அதான் அது கண்டிப்பா அது நீங்க அப்ப ஆடுகள நீங்க அப்ப கிரேட் 1 தூக்கிட்டு இருந்தது, அதுக்கப்புறமா போயிடுப்பான்றது கூட கிரேட் இல்ல. 3 போயிடுச்சு. சிங்கிள் எடுக்கிறார் ருத்துராஜ் கைக்வாட், அது என்னடா போங்கடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓட முடியலன்னு தெரியுது. அதுவே ரன் அவுட் ஆயிருக்க முடியாது. அந்த பால் ஜஸ்ட்ல உள்ள போயிட்டாரு. என்னாச்சு ப்ரோ, கிளிச் ஆகுது கொஞ்சம். ஐயோ ப்ரோ. ஓகே. கேக்குதா? சாரி, கொஞ்சம் இப்போ ஓகே இன்டர்நெட் ஓகே. கனெக்ஷன் இருக்கு. ஆ சொல்லுங்க சொல்லுங்க, ஏதோ சொல்லிட்டு அதுதான். இருந்தீங்க. நீங்க சரி ஓகே புரியுது, 2 பால் அவரு கிளியர் பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையில ஏதோ ஒண்ணு பண்ணீங்க. அது அட்லீஸ்ட், ஏன்னா 2018ல கேதார் ஜாதவ் தோனி இப்படிதான் யூஸ் பண்ணுவாரு, இன்ஜுரி தாண்டி ரிஸ்க் எடுத்து பண்ணுவாரு. அது ஓகே. அதுக்காக சிங்கிளாவே என்னங்க, எடுத்துட்டீங்க எத்தனை ருத்துராஜ் பேர் கைக்வாடு. ஆ? இப்படி எல்லாம் அதுக்காக இருக்கு இல்லங்க, அதுக்காக இப்படி எல்லாம் இருக்க கூடாது. அதுவும் மெயின் கோர் பிளேயர்ஸ் எல்லாரும், கலீல் ஆ. அகமது, ருத்துராஜ் கைக்வாட், சாரி கலீல் அகமது, இவரு ஆயுஷ் மாத்ரே, ம். ஜேமி ஓவர்டன், பிகினிங் ஆஃப் த ம். சீசன்ல வந்து இவரு நேதன் எல்லிஸ். அப்கோர்ஸ் இந்த சீசன் ம். ஒரு மாதிரி எக்ஸ்கியூஸ் மாதிரி அதை சொல்லலாங்க, பட் ம். பட் ஸ்டில் இல்ல, மேனேஜ்மெண்ட் அண்ட் ஒண்ணே ஒண்ணு கேப்டன். என்னன்னா, போன வருஷத்தோட இந்த வருஷம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. நீங்க அந்த போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் 2 மேட்ச் தான் டிஃபரன்ஸ். 4 மேட்ச் வின் பண்ணோம். இந்த வருஷம் 6 மேட்ச் வின் பண்ணோம். வின் பண்ண டீம் எல்லாம் நீங்க கொஞ்சம் பாருங்களேன். எல்லாம் நம்ம கீழ இருக்க டீம் தான். இல்ல இல்ல இல்ல, சொல்லுங்க சொல்லுங்க, பரவாயில்ல. அதுதான். ஒன்னும் பெரிய கேட்கறதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா எல்லாம் இருக்கு. கிடையாது. எல்எஸ்சி கிட்ட ஒரு வின் பண்ணிருக்கீங்க, மும்பை கிட்ட 2, டெல்லி கிட்ட 2, அப்புறம் ஒரு மேட்ச் கேகேஆர். அப்போ கேகேஆர் கேகேஆர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தவர், கேகேஆர் கிட்ட 1 வின். இந்த 6 வின் தான். மீதி எந்த டீம், ஏன் லாஸ்ட்ல அந்த டாப் எல்எஸ்சி கிட்ட யாரையும் இப்ப நீங்க நீங்க ஜெயிக்கல. ஜெயிச்சிருந்தீங்கன்னா ஆமா. கூட கொஞ்சம் கண்டென்ஷன்ல இருந்திருப்பீங்க. அதையும் ஒரு மேட்ச் தோத்துட்டீங்க. என்ன இதுல நீங்க ஏ இம்ப்ரூவ்மெண்ட் பாத்தீங்க? ம். இம்ப்ரூவ்மெண்ட் விடுங்க, அதை விடுங்க. டீம் காம்பினேஷன், டீம் செலக்ஷன், உங்க போலிங் யூனிட் என்ன அப்படின்றது ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியல உங்களாலே.
ம் உங்க டீம் பிளேயர்ஸோட ஸ்ட்ரென்த், உங்க டீமோட ஸ்ட்ரென்த் என்னன்றதே உங்களால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ண ம் முடியல. ம் என்ன ம் பிளேயர்ஸ் எங்க ஆட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ம் போலிங்லும் நீங்க முக்கியமான பவுலர்லாம் பெஞ்ச் பண்றீங்க ஒரு கப்பல் ஆஃப் முக்கியமான மேட்சஸ்ல. அகில் ஹுசைன் அகில் குஜராத் ஹுசைன் மேட்ச்ல தான் பெஸ்ட் பெஞ்ச். எக்ஸாம்பிள். மேட்சுக்கு மேட்ச் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, அடுத்த மேட்ச் உட்காரு. இன்னுமா இவங்க இந்த இது எக்ஸாக்ட்லி. என்னது மேட்ச் அப்ஸ் எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க, மேட்சப்ஸ் லெஃப்ட் ரைட் காம்பினேஷனு இவர் அது ஆனா. சரி, அதுதான் அது கூட புரியல. புரிஞ்சுக்க முடியுது. உங்ககிட்ட ஸ்ரேயாஸ் கோபால் இருக்காரு, ராகுல் சார் இருக்காரு, இல்லனா வேற ஸ்பின்னரேவா இல்ல ரைட் ஹேண்ட்ல போடுறதுக்கு உங்களுக்கு. அதுக்காக மேட்ச் ஷாட் எடுத்துட்டு வருவீங்களா? எனக்கு என்ன And ஒண்ணும் again நீங்க சொல்றதுக்கு இல்ல. ப்ரூவிஸ் சரி, இப்போ அதுல அது நான் அந்த ஒண்ணு ஒரே பிளஸ். நிமிஷம் ப்ரோ, சாரி. இந்த இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்றீங்கல்ல, இந்த சரி 2 மேட்ச் போன வருஷத்தோட எக்ஸ்ட்ரா வின் பண்ணீங்க. ஜெமி ஓவர்டன் இல்ல அப்படின்னா அதுவுமே கிடைச்சிருக்குமான்னு தெரியல. உங்களுக்கு அந்த டெல்லி மேட்ச் மில்லர் விக்கெட்டை கரெக்டா அவர் விக்கெட் போட்டு எடுப்பாரு. ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து அது என்ன இப்ப ஜெமி ஓவர்டன் விக்கெட் எடுக்க போறான்னு தெரிஞ்சா போட்டாரு. அவரோட மிடில் ஓவர்ஸ்ல என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு ஜெமி ஓவர்டன் நல்லா போட்டாரு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த கேம் ஆகட்டும், எல்எஸ்சி கேம்ல கூட ஹோம்ல வந்து ஜாஷ் இங்கிலீஷ் விக்கெட் எடுப்பாரு. அப்புறம் இவரு பண்ட் விக்கெட் எடுப்பார்ல ஒரே ஓவர்ல. சோ இல்ல அதெல்லாம் இல்ல அடுத்த ஓவர் எடுப்பாரு. அதான் ஐ மீன் இல்ல, ஒரு ஓவர்ல 2 விக்கெட் எடுப்பாரு நடுவுல. ஒரே ஓவர்ல 2 விக்கெட் வருமே. அது இன்னொரு பேட்ஸ்மேன் யாரோ ஐ திங்க் ஆனா ஜாஷ் இங்கிலீஷ் விக்கெட் இவர் தானே எடுப்பாரு. மார்க்கரம். ஆ ஆமா ஆமா, ஆ பண்ட் அண்ட் இவரு இங்கிலீஷ் விக்கெட் ரெண்டு பேருமே இவர் தான் ஓகே எடுப்பாரு. ஓகே. அதான் அந்த மாதிரி வந்து அந்த கிரன்ச் மூமெண்ட்ஸ்ல உங்களுக்கு ஓவர் டர்ன் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதனால அந்த மேட்ச்லாம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். டேவிட் மில்லர் அந்த டெல்லி மேட்ச் நின்று இருந்தா என்ன ஆயிருக்கும்? சேப்பாக்கல தோத்துருப்பாங்க சென்னை, அவ்வளவுதான். டேவிட் மில்லர் துண்டா முடிச்சு கொடுத்துட்டு போயிருப்பாரு. என்ன என்னாச்சு ப்ரோ? இல்ல இல்ல அதான் நான் சொல்றேன். அண்ட் அகைன் என்னோட ஒரு பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னா ம் ப்ரூவிஸ் அண்ட் தூபே வந்து உங்களுக்கு எந்த ஆங்கிள் இருந்து ஃபினிஷரா தெரிஞ்சாங்க. அவங்க எப்ப வந்து அவ்வளோ கீழே ஆடி ம் இருக்காங்க இந்தியாவுக்கும் சரி, ஒரு ப்ரூவிஸ் சவுத் ஆப்பிரிக்காவும் சரி. ஸ்பின் நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தெரியும். அவங்க எதுக்கு ம். நீங்க அவ்வளவு கீழே அனுப்பிச்சீங்க? உங்க போன டீம் அதுதான் நான் வருஷம் திரும்ப லாஸ்ட் சொல்றேன். உங்க முடிச்ச டீமோட லக்னோவுக்கும் இந்த வருஷம் ஐ மீன் சரி, போன வருஷம் லாஸ்ட் முடிச்ச சிஎஸ்கேக்கும் இந்த வருஷம் லாஸ்ட் முடிச்ச லக்னோவுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே டாப் ஆர்டர் பிளேயர்ஸா தான் இருக்காங்க. டாப் ஆர்டர் பிளேயர்ஸை கூட்டிட்டு வந்து பினிஷ் பண்ணுங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இ- அது அந்த நீங்க டாப் ஆர்டர் பல்கா பிளேயர்ஸ் வாங்கியிருக்கிறது பேக்கப்பும் எல்லாமே டாப் ஒரு ஆர்டர் பிளேயர்ஸ் தான் இருக்கிறாங்க. யார் பினிஷர் யாருமே இல்லையே. அதுதான். அது கரெக்ட். பட் கார்த்திக் சர்மாவை நீங்க மேபி அந்த மாதிரி க்ரூம் பண்ணி கொண்டு வரலாங்க. அதுல எந்த இல்ல, டவுட்டும் அவரு இல்ல. கூட பினிஷ் பண்ண அது முடியாதுல்ல. நீங்க சொல்றது அவரால நடுவுல கொஞ்சம் ஓவர்ஸ் எடுத்துட்டு மேபி போக ட்ரை முடியும் கேம், பண்ணலாம், அவ்வளவுதான். நீங்க கொண்டு வரலாம். அதுக்காக ம். இல்ல, அதுக்காக நீங்க துபே ப்ரூவிஸ் அவ்வளவு லேட்டா ஆடணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா பிகாஸ் பின் நல்லா ஆடக்கூடியவங்க. தே ம், ம், நீட் டு இன்னும் கொஞ்சம் பிளால்ஸ் அவங்களுக்கு வேணும் விளையாடுறதுக்கு. அதுதான் ம், சொன்னேன். இப்ப போன வருஷம் இதேதான் என்ட்ரி கிளாஸ் எனக்கும் சொல்லிட்டு ம், இருந்தாங்க எஸ்ஆர்எச்ல. ம், ம், அண்ட் ம், இந்த வருஷம் அவர் பாத்தீங்கன்னா நம்பர் 4ல டாப் ஆட, ஐ மீன் நம்பர் 4 அந்த மிடில்ல ம், வந்து கரெக்டா எப்படி கலக்கி டாப் லீடர் போர்டுல இருக்காரு. ரன் ஸ்கோரர் ம். லீடர் போர்டுல. ஓகே, அது நெக்ஸ்ட் அப்புறம் அடுத்து வரும்போது பேசுவோம். ஆனா அதுதான். இந்த மாதிரி மேஜர் 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 எரர்ஸ் பண்ணதுனால ஐ ம். திங்க் ருத்துராஜ் கெய்க்வாட் சிஎஸ்கே ஃப்ரம் ஒரு பேட்ல இருந்து கூட விடுங்க சரி. ஆஸ் அ பேட்டரா அவருக்கு வந்து ஒரு சீசன் நல்லா போல, அது ஓகே. கேப்டன்சி என்ன? அது ம் அதான் கேப்டன்சி ரொம்ப மட்டம். பட் பேட்டிங் ஓகே ஹேப்பன்ஸ்ங்க எனி பிளேயருக்கு. ம் ஓகே, அது ஏன்னா சடனா இப்ப உங்களுக்கு இதே வந்து மாதிரி ஒரு ரொம்ப 3-4 வருஷம் இப்படி பண்ணாருன்னா பட் சுத்தமா இஸ் டவுன் ஃபால் ஆயிருவாருன்னு குவாலிட்டி சொல்லலாம். பேட்டர். ம் ம் இல்ல இல்ல டெஃபினட்டா இது குவாலிட்டி பேட்டர், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ம். நிறைய பேர் சொல்றாங்க சீசன்ல நெக்ஸ்ட் சீசன் அவரை வந்து டீம்ல இருந்து வெளியே தூக்கணும் அப்படின்னு. அதான் வந்து ஆமா, ரொம்ப சமயத்துல ஹார்ஷ் கப்பி கதறி நியூஸ் கூட அப்படி சொல்லுவேன் இதெல்லாம் என்ன கேட்டா. பண்ணக்கூடாது. ம் ஆமா. சரி, சோ பட் அதுதான் எனக்கு தெரிஞ்சு. கேப்டன்சி யூ ஹேவ் டு திங்க் அ லாட்டுங்க. யூ ம் மஸ்ட் யூஸ் ஃபர்ஸ்ட் உங்க டீம் ம் ஸ்ட்ரென்த் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஆமா. அதுக்கேத்த மாதிரி நீங்க நிறைய விஷயம் டீம்ஸ் மைண்ட்ல ஆட ஓடிட்டே இருக்கும். ரெடி நீங்க அது வந்து ஆன் த ஃபீல்ட் என்ன பண்றீங்கன்றது கூட தெரியாது. ஆஃப் ஆகணும். த ஃபீல்ட் கேப்டன் வந்து ஒரு கேப்டனா வந்து பொறுப்பா இருக்கணும். நீ எப்படி ஒரு அந்த சும்மா சும்மா தோனி தோனின்றதுக்காக இல்ல, தோனி எல்லாம் ஒரு டீம் மெயின்டைன் பண்றாரு அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் முதல் கொண்டு எல்லா இடத்துலயும் பொறுப்பா இருப்பாங்க அந்த டீமே. அந்த ஒரு என்ன சொல்றது, அதுதான் டீம் கெமிஸ்ட்ரி. அந்த டிசிப்ளின்ன்றது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. எக்ஸாக்ட்லி. சும்மா நானும் கேப்டனா இருக்கேன் அப்படின்றது வந்து நீங்க அது பண்ணீங்கன்னா இல்லாம இந்த மாதிரி தான். இன்டராக்ஷன், நீங்க ம் இன்டராக்ட் அதிகமா பண்ணணுங்க. நீங்க போய் பேசணும், சும்மா நிக்க முடியாது. அதுதான் ம் நான் சொல்றேன். ஆனா அது வந்து ஃபர்ஸ்ட் பட் மேட்ச்க்கு அப்புறம் எனிவேஸ், கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. சுத்தமா பேசாம நின்னுட்டு இருந்தாரு அப்படியே. அதுக்கப்புறம் இப்ப ஏதோ பேசுறாரு, பவுலிங் ரொட்டேஷன் பண்றாரு. பட் அதெல்லாம் பத்தாது. இதெல்லாம் வந்து பேசிக் விஷயம். ஒண்ணொன்னா நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது. அவரா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுதான். ம் ஓகே. சோ இந்த அடுத்த டீம் ஜம்ப் ஆலாமா? ஆமா. சிஎஸ்கே பத்தி தனியா கண்டிப்பா ஒரு வீடியோ போடுவோம். நிறைய இருக்கு அதுல பத்தி பேசுறதுக்கு. இப்போ வந்து கேகேஆருக்கு போனோம் அப்படின்னா, கேகேஆர் தான் இப்ப ஐ மீன் இந்த மேட்ச் ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஆமா அவங்க எப்படியும் 6th பிளேஸ்ல தான் இருப்பாங்கல்ல. இல்ல பஞ்சாப்க்கு மேல போக ஏதாவது சான்சஸ் இருக்கான்னு பாக்குறேன். இந்த அதாவது நெட் ரன் ரேட் இல்ல இல்ல, அவங்க வந்து ரொம்ப இந்த சேஸ வந்து இவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு இல்ல இல்ல ஆமா ரொம்ப கம்மி 12 ஓவர்ஸ், ஓவர்ஸ்ல இந்த சேஸ் 10 பண்ணணும். ஓவர்ஸ்குள்ளேயே 12 பண்ணணும்னு ஓவர்ஸ்ல நினைக்கிறேன் சேஸ். பண்ணாதான் போகணும்.
அப்பதான் அது ஓகே சரி ஓகே சிக்ஸ்த் பிளேஸ் தான் கேகேஆர் நம்ம எடுத்துட்டு வரலாம். இவங்களை வந்து அகைன் அந்த அந்த 2024க்கு அப்புறம் அவங்க பண்ண அதே எரர் தான். ஸ்ரேயா ஐயர் அவங்க கேப்டனே ரிலீஸ் பண்ணது, அதுக்கப்புறம் இந்த வருஷம் எடுத்த பிளேஸ் அங்க இருந்தே அவங்க போன வருஷம் பண்ண அதே போன சீசனோட அதே கண்டினியூஷன் மாதிரி தான் இந்த சீசன் இருந்துச்சு. பட் அங்க இருந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாங்க இருந்த ரிசோர்சஸ் வச்சு. ரஹானே வந்து ஓகே அஸ் கேப்டனா ஒரு பிகினிங் ஆஃப் த சீசன் எக்ஸாக்ட்லி. ஆமா, பிகினிங் ஆஃப் த சீசன்ல ஹர்ஷித் ராணா வேற ரூல்ட் அவுட், அவங்களோட மெயின் ஒரு போர் பவுலர். இவங்களுக்கும் பத்திரானா ஒழுங்கா ஆட முடியல, ரச்சின் ரவீந்திராவும் இவங்களுக்கு ஒழுங்கா ஆட முடியல. இவங்களும் நிறைய இன்ஜூரிஸ் தான் ஃபேஸ் பண்ணாங்க. 18 கோடி கொடுத்ததுக்கு வெறும் 8 பால் போட்டு போனாருங்க. ஒரு பாலுக்கு 2 கோடி மேல வாங்கி இருக்கிறாரு. சோ அந்த மாதிரிதான் இருக்கு. And again, yes, brilliant. Cam Green வந்து ஆரம்பத்துல ஃபேஸ் பண்ணாத क्वेश्चंस இல்ல, கிரிட்டிசிசம் இல்ல. பட் இப்போ செகண்ட் ஹாஃப்ல has been improved a lot Cameron Green. சோ அவர் ஓகே ஓரளவுக்கு காப்பாத்திட்டாரு அவரோட இது, அவ்வளவுதான் ரெபுடேஷன். பட் இத வந்து இப்போ நெக்ஸ்ட் சீசன் மெகா ஆப்ஷன் முன்னாடி அவரை ரீடைன் பண்ணுவாங்களான்றத பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா ரீடைன் ஆயிட்டாரு. ஆக்சுவலா அவங்க ஒரு காம்பினேஷன்ல தப்பு பண்ணாங்க. இல்லன்னா இவங்க பேட்டிங் பாக்குறதுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். பின்னாலன் ஐ மீன் ஆரம்பத்துல மேட்சஸ் பின்னாலன் ஓபன் பண்ணாரு அவரு. ஓகே ஓரளவுக்கு ப்ராமிஸ் காமிச்சாரு. கொஞ்சம் மேட்சஸ் அடிக்கல, அதுக்கப்புறம் சைஃபர்ட்ட திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. அந்த மூவ் பண்ணிருக்க கூடாது, அது ஒண்ணு. பிளஸ் ரஹானேவை நீங்க ஓபன் பண்ண வைக்கிறதுக்கு பதிலா மேபி ஒரு சுனில் நரேன் அம்சிருக்கணும்ல ஓப்பனிங். அவங்க 2024 வின் பண்ணதுக்கு ரீசன் அதுதானே. அதுதான். இல்லன்னா நீங்க கேமரூன் கிரீன் கூட அனுப்பிச்சிருக்கலாம்ல. ஆமா கரெக்ட் தான். கிரீனை கூட ஓபனிங் அனுப்பிச்சிருக்கலாம்ல. ஏன்னா ஓபன் பண்ணி ஓகே. பட் ரஹானே சுத்தமா ரஹானே ஒரு குவாலிட்டி பேட்டர், அதுல எந்த டவுட்டும் இல்ல. அவர் ஐபிஎல் இல்ல நம்பர் 3 ஆனவர். நீங்க சொல்ற மாதிரி ஃபின்னாலன் பிளஸ் கேமரூன் கிரீனோ இல்ல ஃபின்னாலன் பிளஸ் சுனில் நரேன் ஓபனிங் அமைச்சிட்டு ரஹானே நம்பர் 3 அமைச்சிருந்தீங்கன்னா அது இன்னும் இட் கிவ்ஸ் a different look தானே அந்த டீம்ல. அது புரியுதா இருந்திருக்கு. ஏன்னா எஸ் எக்ஸாக்ட்லி, ரகுவன்ஷியும் அவரும் வந்து ஒரு மாதிரி கேம் பில்ட் பண்ணி எடுத்துட்டு போகக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. அதுதான் சொல்றேன். அந்த ஒரு இதுல அந்த ஒரு பார்ட் அவங்க பண்ணிருந்தாங்கன்னா அவங்க பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் கேகேஆரோட. அண்ட் ஈவன் ரிங்கு சிங், ரிங்கு சிங் பாவம் ஸ்டார்டிங் இனிஷியல் மேட்சஸ் அது படவே இல்லை அவருக்கு. அந்த ஒரு RR மேட்ச்ல அந்த கேட்ச் விட்டாரு, அந்த கேட்ச்ல ஒரு ஃபார்ம் கெயின் பண்ணிட்டாருங்க. அந்த கேட்ச் விட்டதுல ரிங்கு சிங் மேட்ச் பினிஷ் ஆண்ட்ரி பர்கர் ஒரு அல்வா கேட்ச் விட்டுருவாரு. ஆமா ரமன்தீப் சிங் அண்ட் ரோமன் பால். ஆமா, பட் பவுலிங் ஸ்டில் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தின்னாதாங்க இருந்தது. பட் கார்த்திக் தியாகி இந்த சீசன் அவங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபைண்டுங்க. டெஃபினட்டா பஞ்சாப்கே அப்போ ஒரு மேட்ச் அந்த லாஸ்ட் ஓவர்ல 3 ரன் 4 ரன் டிஃபெண்ட் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஐபிஎல் சர்க்கியூட்ல கொஞ்சம் பார்க்க முடியல. இப்ப திரும்ப ஒரு போன மெகா அதான் சொல்றேன், போன மெகா ஆக்ஷன்ல அன்சோல்டுங்க பாவம் அவரு. அதுதான் சொல்றேன், ஒரு கார்த்திக் தியாகி 2.0 வெர்ஷன் மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க கேகேஆர் மறுபடியும். ஒன் ஆஃப் த கை டு he's ready to get a cap for the Indian team. I mean cap already கிடைச்சிருச்சு. 2021 BGT ல ஆல்ரெடி இருந்தாரு அவரு. பட் ஸ்டில் இன்னும் டெபியூ பண்ணல. பட் soon he will get a call. ஆமா கண்டிப்பா அதுதான். சோ இப்போ அதான் இந்த சீசன் இன்னும் கேகேஆர் ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா வின் பண்ணிருந்தாங்க அப்படின்னா 2024 RCB மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் தோத்துட்டு அப்படியே கடைசியில எல்லா மேட்ச் ஜெயிச்சு மேல வந்திருக்காங்க. அந்த ட்ராட் அப்படியே வின் பண்ணி வந்திருக்க கூட வாய்ப்பு இருந்திருக்கு. கடைசியில அகைன் அதான் அவங்க அந்த மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல பண்ண தப்பு தான் இன்னும் அவங்களை வந்து ஹார்ன் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல நல்லா வின் பண்ணாங்க. பட் அது போதல அப்படின்னும் போது அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ண மிஸ்டேக்ஸ் தான் அவங்களை வந்து திரும்ப இது பண்ணு சொல்லணும். காம்பினேஷன் நான் திரும்ப சொல்றேன், அந்த பேட்டிங் காம்பினேஷன் அவங்களுக்கு திங்க் பண்ண தோணல சரியா. சோ அதனாலதான் சொல்றேன். ஏன்னா இப்ப நீங்க அபிஷேக் நாயர் திரும்ப கூட்டிட்டு வரீங்கன்னா போன வருஷம் நான் அதே மிஸ்டேக் தான் திரும்ப இந்த வருஷமும் பண்ண மாதிரியே எனக்கு தோணுச்சு. அதுக்கு சந்திரகாந்த் பண்ணிட்டே நீங்க வச்சிருக்கலாம். அவர் இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கோச் தான். சோ இப்ப திரும்ப நெக்ஸ்ட் சீசன் அபிஷேக் நாயரை கண்டினியூ பண்றாங்களா இல்ல மறுபடியும் அவரை மாத்த போறாங்களா அப்படின்றது தெரியல. சோ இப்ப நம்ம லாஸ்டா குவாலிஃபயர்ஸ்ல இப்ப இன்னும் இந்த டோர்னமெண்ட்ல ரிமைனிங்கா இருக்க 4 டீம் போறதுக்கு முன்னாடி பஞ்சாப் கிங்ஸ் பத்தி பாத்துருவோம். ஏன்னா அங்க அவங்க வந்து ஈஸியா துண்டு போட்டு இருந்திருக்க வேண்டிய டீம், ஆனா இப்போ 5th பிளேஸ்ல முடிச்சிருக்காங்க. அகைன் அதுவும் ப்ரெடிக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா முடிஞ்சிருக்கு. நம்ம போன வாட்டி மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேஸ் எல்லாம் டாப் 2 மும்பைக்கும் பஞ்சாப்க்கு இல்ல RCB டாப் 3 அப்படின்னு நம்ம தான் கொடுத்திருந்தோம். இவங்க 3 பேர் டாப் 3 கன்ஃபார்மா சொல்லிருந்தோம். மும்பை, பஞ்சாப் எல்லாரோட ப்ரெடிக்ஷன்லயுமே அவங்க 3 பேர் இருந்தாங்க ப்ரோ. அந்த 4வது டீம் தான் நான் ராஜஸ்தான் சொன்னேன். சோ அவங்க ராஜஸ்தான் போயிட்டாங்க. ஒரு சில பேர் DC சொன்னாங்க, ஒரு சில பேர் வந்து
இல்ல இல்ல, இந்த ஒரு மூணு சிஎஸ்கே ஒரு சில பேர் சொன்னாங்க, அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றேன், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னும் போது இந்த மூணு டீம்லயே வந்து ஆர்சிபி மட்டும்தான் சஸ்டைன் ஆகி வந்திருக்காங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. மீதி எல்லாம் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் தான். மீதி அகைன் ரெண்டு மிஸ் பஞ்சாப் அவுட் ஆனது கிங்ஸ் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் நான் தான். ஆமா ஆமா. பஞ்சாப் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் இல்ல எனக்கு என்ன என்ன அவங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. ஷாக்கிங்கா பட் இருந்துச்சு சீசன் அப்படின்னா, நான் ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க. இந்த சீசன் அவங்களை காப்பாத்துனதே பேட்டிங் மட்டும் தான் நான் சொல்றேன். இந்த சீசன் அவங்களுக்கு, ம் போன சீசன் அவங்களுக்கு போலிங் கிளிக் ஆன மாதிரி இந்த சீசன் அவங்களுக்கு கிளிக் ஆகல. ம் ம் ம். ஆமா கண்டிப்பா. அது ஒரு ஃபேக்ட். பவுலிங் வந்து ஒரு ஹர்ஷதீப் மேட்ச் கூட சிங் எனக்கு தெரிஞ்சு வரலன்னு நினைக்கிறேன் அவங்க அந்த டோர்னமெண்ட்ல. ஹர்ஷதீப் சிங் பவர் பிளேல இந்த சீசன்ல எவ்வளவு விக்கெட் எடுத்தாரு தெரியுமா? மூணோ ரெண்டோ ஐயோ என்னமோ, அவ்வளவுதான் அதான் பவர் அதான். பிளேல ஓகே விக்கெட் ஓகே எடுத்தது ஓகே. ஹர்ஷதீப் சிங். ம் அதுதான். அண்ட் அகைன் என்ன ரன்ஸ் எனக்கு எக்கச்சக்கமா இல்ல இது என்ன பண்ணுது. ஷாக்கிங்கா இருந்துச்சுன்னா 6-6 7 6 வின் இருந்தாங்க. ஒரு கேகேஆர் கூட ஒரு மேட்ச் அந்த மழை பெஞ்சது. இந்த சீசன்ல ஒரே மேட்ச் மழைனால இதாயிடும், அபார்ட் ரெயின்னால ஆயிடும். டிரா ஆச்சு. மீதி மேட்ச்ல ரெயின் இருந்துச்சு, பட் கண்டினியூ பண்ணி எப்படியோ நடத்திட்டாங்க. அந்த 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 7 மேட்ச்க்கு அப்புறம் அப்படியே ஃபர்ஸ்ட் லிட்டரலா ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் முடிஞ்சோடனே அடுத்த ஆஃப் வரும்போது ஒரு மேட்ச் தோத்தாங்க. சரி ஓகே, கண்டிப்பா எல்லாம் ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல நீங்க 14க்கு 14 போக முடியாது. கண்டிப்பா எவ்வளவு பெரிய டீமா இருந்தாலும் அதான் அந்த ரெக்கார்டு இவங்க தான் வச்சிருக்காங்க. 2014ல ஒரு சீசன் நிறைய வின் பண்ணது வந்து பஞ்சாப் தான். லீக் ஸ்டேஜ்ல 14 மேட்ச்ல 11 மேட்சஸ் வின் பண்ணிருப்பாங்க இவங்க. சோ அந்த ரெக்கார்டு இவங்க தான் வச்சிருக்காங்க. ஒரு 3 மேட்ச் நீங்க கண்டிப்பா தோத்துருவீங்க அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 2 மேட்ச் தோக்க வந்ததுக்கு அப்புறம் பஞ்சாப் கண்டிப்பா கண்டென்ஷன்ல இல்லன்றது எல்லாருமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சுத்தமா அவங்ககிட்ட மொமெண்டம் இல்ல. ரிக்கி பாண்டிங் வாஸ் லெஃப்ட் அவுட் ஆஃப் ஐடியாஸ். சுத்தமா அவருக்குமே என்னடா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. நீங்க அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கூட பாத்திருப்பீங்க. அப்படியே ஒரு மாதிரி சோர்வடைஞ்சு உட்காந்துட்டாரு. நேத்து மேட்ச் அகைன் ஸ்ரேயஸ் ஐயர் ஆமா பிரில்லியன்ட் நாக் வின் பண்ணாங்க. பட் இன்னைக்கு ஆமா பாருங்க ஆமா. ராஜஸ்தான் வின் பண்ணி உள்ள போயிட்டாங்கல்ல. ம் பட் ஆனா அதுதான். அதான் சொல்றேன், இவங்க அந்த ரெண்டு ரெண்டு ஆக்சுவலா டெல்லி கேபிட்டல்ஸும் சரி, இதுவும் சரி, அந்த மும்பை இந்தியன்ஸ் மேட்சும் சரி, தரம்சாலால ம் ரெண்டுமே வின் பண்ணிருக்க வேண்டிய மேட்ச் தான் அவங்க ஆக்சுவலா. இவங்க ம் டெத் போலிங் அங்கதான் வந்து அவங்களுக்கு அந்த ஃபிஃப்த் போலிங் ஆப்ஷன் தான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த வருஷம் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ம் ஜேவியர் பார்ட்லர் ட்ரை பண்ணாங்க, பென்தோ ம் ம் ஆசிஸ்னா ஒரு மேட்ச் ஆடி திரும்ப உட்கார வச்சாங்க. ம் ஜேவியர் பார்ட்லட்டு வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் மேட்சஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் 2 3 மேட்ச் தான் நல்லா போட்டாரு. அதுக்கப்புறம் அவரும் ரொம்ப அடி வாங்கிட்டாரு. ம் ஹர்ஷதீப் சிங் சுத்தமா ஃபார்ம்ல இல்ல இந்த சீசனே. ம், ம், ம். யுஜவேந்திர ஆமா சேகல் கண்டிப்பா ரீசெண்டா ஹர்ஷ்தீப் நல்லா சிங்கோட போட்டாங்க இதுல. ஃபார்ம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வாட்டி அதுவே ஒரு பெரிய டிராபேக் ஆயிடுச்சு பஞ்சாப்க்கு. அண்ட் ம் அகைன் அதுவும் இல்லாம ஹர்ப்ரீத் பராரை நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஆட வைக்கல 11ல. ஏன்னா பிகாஸ் ஒரு கன்சிஸ்டன்டா நல்லா ஓவர் த இயர்ஸ் நல்லா உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண ஒருத்தர், ம் அவரை ம் நீங்க ம் 11ல ஆட வைக்காதது ஒரு பெரிய இது மிஸ்டேக் அது பண்ணீங்க. ம் சோ அண்ட் அகைன் இவங்களுக்கும் பேட் அண்ட் ஃபீல்டிங், மெயின் ஃபீல்டிங் இவங்களுது எவ்வளோ சஷாங்க் சிங் 19 தானே. 20 ஓகே. சசாங்க் சிங் அவரு ஒரு பக்கம் ஓகே. ஆ மொத்தமாவே 20 கேட்ச் நம்ம இந்த சீசன்ல டிராப் பண்ணிருக்காங்க. வா மேட்சுக்கு கண்டிப்பா Actually, ஒரு கேட்ச் 2 கேட்ச் விட்டுறான். ஒரு கேட்ச் ஆவது முடியாது. விட்டுருக்காங்க மேட்சுக்கு. அதுவும் அந்த ம் சன்ரைசர்ஸ் மேட்ச்லாம் நீங்க ஹைதராபாத்ல பாக்கணுமே இவங்களோடது. 4 கேட்ச், அது சசாங்க் சிங் 2 கேட்ச், ஆ. இவரு ஃபெர்குசன் ஒரு கேட்ச், கானலி ஒரு கேட்ச், பிரப்சிமரன் ஒரு ஸ்டம்பிங். ஆனா அங்கதான் வந்து மேனேஜ்மெண்ட்ல டிஃபரன்ஸ் நமக்கு தெரியுது. சஷாங்க் சிங் என்னதான் உங்களுக்கு வந்து ப்ரூவ்ட் ஃபினிஷரா இருந்தாலும் நீ கேட்ச் பிடிக்க மாட்டேன், ஃபீல்டிங் ஒழுங்கா பண்ண மாட்டேன்னு ரிக்கி பாண்டிங் டிராப் பண்ணாரு. ஆனா இங்க டூபே ஒழுங்கா பண்ணாத போது இவங்க, ஆனா அது அகைன் அவரோட டூபே ஃபினிஷரா யூஸ் பண்ணது இவங்க தப்பு தான். பட் ஃபீல்டிங் ஒழுங்கா பண்ணலன்னும் போது பரவாயில்ல, எங்க சீனியர் பிளேயர் நம்பி டூபே ஆட வச்சாங்க. அதுக்கேத்த மாதிரி கடைசி மேட்ச் டூபே ப்ரூவ் பண்ணிட்டாரு. சரி ஓகே, நம்ம திரும்ப சிஎஸ்கே கிட்ட போக வேணாம். சோ அதான். இல்ல ஆனா கண்டிப்பா ஃபீல்டிங்காகவே அவர் என்னதான் நல்ல பினிஷரா இருந்தாலும் ரிக்கி பாண்டிங் வந்து டிராப் பண்ணாரு. ஏன்னா ரிக்கி பாண்டிங்க்கு தெரியும் ஃபீல்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட் தேன் பேட்டிங் அண்ட் பவுலிங். பேட்டிங் அண்ட் பவுலிங் இன்னைக்கு கிளிக் ஆகலாம், நாளைக்கு கிளிக் இவரு ஆகலாம். ஒரு நல்ல ஃபீல்டருங்க. ஃபீல்டிங் வந்து எல்லா மேட்சும் கன்சிஸ்டன்டா பண்ணி ஆகணும். அதுதான் சொல்றேன், அவரு எவ்வளவு நல்ல கேட்சஸ் பிடிச்சிருக்காரு அவர் ஐபிஎல்ல. சொல்றேன், ஆமா ஐபிஎல்ல அந்த கண்டிப்பா. இவரோட கேட்ச் ஒன்று பிடிப்பாரு தெரியுமா 2013ல. ரிக்கி பாண்டிங் சொல்றீங்களா? ஓகே ஆமா ஆமா, அவரு நல்ல ஆமா கண்டிப்பா. பிகாஸ் அவர் எக்ஸ்பெக்ட் பண்றது அதாங்க. அவர் மெயினா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு அதுதான், ஃபீல்டிங் நல்லா இருக்கணும் ஒரு டீமுக்கு. இல்ல அது எல்லாம் நீங்க நல்ல 100% கொடுத்தே கேப்டன்ஸ் யாரும் ஆகணும். எடுத்துக்கோங்களேன், தோனி எடுத்துக்கோங்க, கம்பீர் எடுத்துக்கோங்க, எல்லாரும் ரோஹித் சர்மா எடுத்துக்கோங்க, எல்லாரும் என்ன சொல்றாங்க, அதுதாங்க பேசிக். நீங்க பவுலிங் வந்து இன்னைக்கு கிளிக் ஆகும், நாளைக்கு கிளிக் ஆகாது. பேட்டிங் நாளைக்கு கிளிக் ஆகும், இன்னைக்கு கிளிக் ஆகாது, அப்படிலாம் இருக்கும். ஆனா ஃபீல்டிங்ன்றது அந்த த்ரோ அடிக்கிறது முதற்கொண்டு நீங்க ஒரு அந்த டபுள்ஸ் எல்லாம் சிங்கிள்ஸா கட் பண்றது, ட்ரிபிள்ஸ் எல்லாம் டபுள்ஸா கட் பண்றது, டக்கு டக்குன்னு த்ரோ அடிக்கிறது, சிங்கிள்ஸ் எல்லாம் கேட்ச் டாட் பிடிக்கும், பால்ஸா அது வைக்கிறது. கேட்சஸ் இந்த மேட்சஸ் சும்மா சொல்லுவாங்க. அதுதான் கேட்ச் ஓகே. பிடிக்க. சோ அது இந்த மாதிரிலாம் இருக்குன்னும் போது கண்டிப்பா அந்த மூவ் ஓகே. பட் பஞ்சாப் என்னமோ அந்த அந்த 8th மேட்ச் தோத்ததுல இருந்து சுத்தமா அவங்ககிட்ட மொமெண்டமே இல்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சோ இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து டிஸ்குவாலிஃபை ஆன இந்த லாஸ்ட்ல இருக்க 6 டீம் தான்.
இது வரைக்கும் இதெல்லாம் தான் இந்த டோர்னமெண்ட்ல நடந்திருக்கு. இப்ப நம்ம லாஸ்டா பார்க்க போற இந்த 4 டீம்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. இந்த 4 டீமுமே வந்து கண்டிப்பா இந்த இப்போ லீக் ஸ்டேஜ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தி பேசிட்டு இதுக்கப்புறம் இந்த டோர்னமெண்ட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றதுதான். டியூஸ்டே வந்து தரம்சாலால குவாலிஃபயர் 1 இருக்கு. ஃபார் யூ டு நோட் ஆடியன்ஸுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் வெட்னஸ்டே வந்து நியூ சண்டிகர்ல எலிமினேட்டர் இருக்கு. அதுல வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் விளையாட போறாங்க. இன்னைக்கு மத்தியான மேட்ச் மும்பை கிட்ட வின் பண்ணதுனால ராஜஸ்தான் ராயல்ஸ் உள்ள போறாங்க. அதுக்கப்புறம் அகைன் ஃப்ரைடே ஒரு தேர்ஸ்டே பிரேக் வருதோ, தேர்ஸ்டே ஒரு நாள் break. அதுக்கப்புறம் திரும்ப ஃப்ரைடே வந்து குவாலிஃபயர் 2. அது குவாலிஃபயர் 1 தோக்குற டீமும் எப்பவுமே தெரிஞ்சது ஐபிஎல் ஃபேன்ஸுக்கு, பட் சொல்றது எங்களோட கடமை. எலிமினேட்டர்ல வின் பண்ற டீமும் வந்து ஃப்ரைடே விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் அதுல வின் பண்ற டீம் குவாலிஃபயர் 1ல வின் பண்ண டீம் கூட ஃபைனல்ஸ் போய் விளையாட போறாங்க சண்டே. அதுவும் அகைன் அகமதாபாத்ல நடக்க போகுது. எப்படி வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து எப்பவுமே எல்லா ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்லயும் வந்து ஒரே குரூப்ல, அதாவது கோயின்சிடென்டலா ஒரே குரூப்ல இருக்கிறாங்களோ அதே மாதிரி கோயின்சிடென்டலா ஒரு வாட்டி ஐபிஎல் ஃபைனல் வந்து அகமதாபாத்ல தான் நடக்கும். இல்ல ப்ரோ, இது நம்ம போறதுக்கு முன்னாடி இது மட்டும் கவர் பண்ணணும்னு நினைச்சேன் நானு. என்னன்னா நீங்க சொல்ல ஓகே, எனக்கு என்னன்னா அது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்டேடியம், அங்க வந்து ஒரு டோர்னமெண்டோட ஃபைனல் நடத்துறது புரியுது. அது கண்டிப்பா காசு கிடைக்கும், வியூஸ் அதிகமா வரும், அதெல்லாம் ஓகே. நான் என்ன சொல்றேன், அப்போ நீங்க அந்த ஸ்டேடியமை வந்து நியூட்ரல் வென்யூவா மாத்திருங்க. நீங்க அது இப்ப ராஜ்கோட் இருக்கு, குஜராத் லயன்ஸ்னு ஒரு டீம் இருந்துச்சு உங்களுக்கு தெரியும்ல 2016-17ல. அந்த டீமோட ஹோம் கிரவுண்ட் வந்து ராஜ்கோட் தான். நீங்க குஜராத் டைட்டன்ஸுக்கு ராஜ்கோட் கொடுத்துட்டு அகமதாபாத் வந்து நியூட்ரல் வென்யூ வச்சிருங்க. பிளே ஆஃப்ஸ் ஃபைனல்ஸ் மட்டும் அகமதாபாத் நடக்கும்பா, நீங்க எங்க வேணா விளையாட்டுவாங்க, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்டேடியம்ல உங்களோட கப்பை வந்து தூக்கிக்கோங்க அப்படின்னு சொன்னா இது அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃபீஸிபிளா ஒர்க்கபிளா தானே இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க ப்ரோ? இந்த மாதிரி பண்ணலாம். இவங்க அதை விட்டுட்டு குஜராத் டைட்டன்ஸ் ஏமா மாட்டேன். அது ஆமா, அது ஒரு ஹோம் அட்வான்டேஜ். இப்ப குஜராத் டைட்டன்ஸ் இப்ப ஒருவேளை பஞ்சாப், பட் இந்த வாட்டி குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து அவங்க வராங்கன்னும் போது அவங்களுக்கு ஒரு, அதுவும் வருஷம் அப்படின்னா அது அன்ஃபேர் தானே கண்டிப்பா. அதுதான் சொல்றேன், ஒருவேளை டிடி வந்து ஃபைனல்ஸ் வந்தாங்கன்னா அது ஒரு ஹோம் அட்வான்டேஜா ஹோம் இதான் அவங்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்கு. இல்ல நீங்க சொல்றது 100% அக்ரி. குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து ஹோம் கிரவுண்ட் ராஜ்கோட்டா கொடுத்துட்டு இதை வந்து ஒரு நியூட்ரல் வென்யூவா மேபி பிளே ஆஃப்ஸ்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ற மாதிரி அப்படி பண்ணா நீங்க வருஷம் வருஷம் கூட நடத்திக்கோங்க. ஏன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. இது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்டேடியம். இப்போ ஐபிஎல் வந்து கிரிக்கெட்லயே நம்பர் 1 டோர்னமெண்ட் அதுதான். நான் அதை வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்டேடியம் நடத்திக்கிறேன் அப்படின்னா ஈஸியா முடிஞ்சு போச்சு. யாரும் இது வந்து ஜஸ்ட் என்னோட ஒரு ஒபினியன் தான். சோ இப்போ நம்ம போயிடலாம். அதுதான் ஐ அக்ரி. இது கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ. ஓகே ஓகே. அதான் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட இருந்து போயிடுவோம். ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அகைன் நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைச்சது. இப்போ எனக்கு நடுவுல இந்த 2024 சீசன் ஞாபகம் வந்துட்டு போனாலும் கடைசியா அவங்க குவாலிஃபை வந்துட்டாங்க. இல்ல அவங்க 2023 ஸ்டார்ட் நல்லா இருக்கு அவங்க கிட்ட. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். இல்ல அதான் ஒரு வாட்டி ஸ்டார்ட் நல்லா இருக்கு, நடுவுல சொதப்புறாங்க, திரும்ப எப்படியோ புடிச்சு மேல வந்துட்டாங்க. இல்லன்னா மறுபடியும் அவங்களுக்கும் 2024 சீசன் மாதிரி அதே மாதிரி நான் நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல சொதப்பி கீழே விட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்ல வந்தேன். அதுதான் சொல்றேன். அவங்க அதாவது 2023ல இருந்தே அவங்களுக்கு அதான் ஆயிட்டு இருக்கு. அதாவது அந்த டீம் ஒரு மாதிரி ஒரு ஹீலியம் கேஸ் பலூன் மாதிரி. அது கேஸ் இருக்கிற வரைக்கும் தான் மேல அப்படியே கார்ல பறந்துட்டு இருக்கும். கேஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா வந்து கீழே பூமி வந்துரும், கீழே இறங்கிடும் தரைக்கு. சரியா? பிங்க் கலர் பலூன் சொல்ல வரீங்களா? ஆமா, இப்ப என்னமோ தெரியல, கேஸ் கொஞ்சம் திருப்பி வந்த மாதிரி இருக்கு. நீங்களும் கைண்ட் ஆஃப் பிங்க் கலர் தான் போட்டிருக்கீங்க. இது ரெட் ப்ரோ. ஓ ரெட்டா? ஓகே. எனக்கு வந்து இது கேமரா இதுவே ஒயிட் மாதிரி தான் எடுக்கும் இப்ப ஆடியன்ஸ். ஆனா நான் பிங்க் தான் போட்டுட்டு இருக்கேன். இப்போ இது என்ன குறிக்குதுன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் 2008ல வின் பண்ண டீம் 2026ல வின் பண்ண போறாங்கன்னு ஏதாவது குறியீடா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. நாங்க எனக்கு தெரிஞ்சு வரலாறுல 4வது பினிஷ் பண்ண, அதாவது 4வது பிளேஸ் புடிச்சு ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து வின் பண்ண ஒரு டீம் தான் அது டெக்கன் சார்ஜர்ஸ். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 2009 அதான் நீங்க சன்ரைசர்ஸ் தான் முடிச்சீங்க. டெக்கன் ஆமா ஆமா, சன்ரைசர்ஸ் அப்ப 3rd முடிச்சாங்க 2016ல. ஓகே ஓகே. 4th முடிச்ச டீம், அதாவது ஓகே ஓகே 4th வந்த டீம் வந்து 4th முடிச்சு வந்த டீம் வந்து வரலாற்றுல ஒரே ஒரு தடவை தான் 2009ல வின் பண்ணிருக்காங்க. ஆக மொத்தம் ரெண்டும் ஹைதராபாத் பிரான்சைசி தான். இந்த வாட்டி சன்ரைசர்ஸ் 3rdல தான் இருக்காங்க. இது ஏதாச்சும் குறிக்குதா? எந்த குறிப்பும் வேணாம். இப்ப எந்த டீம் ப்ரெடிக்ஷன் எல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சோ நம்ம தான் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஓகே, அதான் சொல்றேன். இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் வைபவ் சூரியவன்ஷியா தான் சொல்றேன். இது செகண்ட் சீசன் ஒரு மாதிரி இதாயிட்டாரு. சோ நெக்ஸ்ட் அவர் உண்மையிலே he has been a player who's been regularly proving me wrong. ஏன்னா நான் ஒரு நினைப்பேன் இப்ப எல்லாம் சொல்ற மாதிரி தான் சின்ன பையன்டா பிரஷர் மேட்ச் எல்லாம் அடிக்க மாட்டான்டானா,
ஒரு வாட்டி ஒரு பிரஷர் மேட்ச்ல தான் அடிக்கிறாரு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த அண்டர் 19 வேர்ல்ட் கப்பே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபைனல்ஸ்ல 175 அது வந்து ஃபாரின் கண்டிஷன்ஸ் வேற. 175 இங்கிலாண்ட போட்டு இங்கிலாந்து தானே இஃப் ஐம் நாட் ராங், இல்ல நியூசிலாண்டா? அண்டர் இங்கிலாந்து 19 இங்கிலாந்து இங்கிலாந்து வந்து 175 75 கிடையாதுங்க. வேர்ல்ட் கப் ஃபைனல்ல 175 அடிச்சாரு. அதெல்லாம் வந்து அது அண்டர் 19 வேர்ல்ட் கப்ன்றதுனால நிறைய பேர் அதை பத்தி பேச மாட்டாங்க. இது அந்த வேர்ல்ட் கப் அந்த ஹையஸ்ட் நாள் ஸ்கோர் வந்து ஒருத்தரால நார்மல் கிரிக்கெட் வேர்ல்ட் கப்ல அடிக்கிறாங்கன்னா அது ஹையஸ்ட் எவ்வளவு ஸ்கோர் ஃபார் பேசிருக்கீங்க. இந்தியன்ங்க இன் ஃபைனல்ஸ் அண்டர் 19 ஃபைனல்ஸ்ல ஹையஸ்ட் ஸ்கோர் ஃபார் இந்தியன் அதுதான். ஸோ கண்டிப்பா அது மாதிரி ஃபைனல்ஸ் மட்டும் அடிக்கல, செமி ஃபைனல்ஸும் அடிச்சாரு, அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே அடிச்சாரு. ஆயுஷ் மாத்திரை வின்னிங் கேப்டன்னா பிளேயர் லீக் ஆஃப் த மேட்சஸ் டோர்னமெண்ட் அடிக்கல, அவர் தான். ம் லீக் மேட்சஸ் அடிக்கல, மெயின் மேட்சஸ்ல தான் அடிச்சாரு. அதுதான். சோ அதே மாதிரி இப்பதான் அதே மாதிரி ராஜஸ்தானுக்கு ஒரு மேட்ச் கண்டிப்பா, இந்த மும்பை மேட்ச் கிடையாது, அதுக்கு முன்னாடி மேட்ச் வின் பண்ணணும்ன்ற சிச்சுவேஷன் இருக்கும்போது வந்து அடிச்சாரு. கண்டிப்பா ஒரு 70+, 80+ அடிச்சாருல. ஆமா ஆமா. சோ எப்பவுமே 93 93 அதான். சோ கண்டிப்பா பிரஷர் டைம்ஸ்ல அவர் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. கண்டிப்பா டே தம்பி ஏன்னா அவங்க பெரிய மெயினா அவங்களுக்கு வந்து பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குடா. ம் ஆமா, ஹேட்ஸ் ஆஃப். அதான் கண்டிப்பா. சொல்றேன், மெயினா அவங்களுக்கு வந்து ஓப்பனிங் காம்பினேஷன் அவங்களுக்கு வந்து நல்லா கிளிக் ஆயிருக்கு. பிளஸ் அவங்களோட இன்னொரு மைனஸ் என்ன இருந்திருக்குன்னா, ம், ஓப்பனர்ஸ் கிளிக் ஆகலன்னா அவங்க கொஞ்சம் மாட்டிக்கிறாங்க, அதுதான். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல ஏதோ கொஞ்சம் எஸ்கேப் ஆனாங்க. அண்ட் ம், துருவ் ம், சுரேல் ம், ஒரு அங்கங்க சும்மா ஒரு இது ஒரு மாதிரி ஒரு டீசென்ட் 30 ம், நாக்ஸ் வந்துருச்சு இன்னைக்கு. ஷானக்கா கிட்ட இருந்து ஒரு ம், ம், 29, ம். துரல் ஒரு 28. அண்ட் ரியான் பராக் இந்த சீசன் வந்து ரொம்ப இதுதாங்க. பெருசா ஆமா. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இதாகல. போன டுவெண்ட்டி இல்ல ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அவருக்கு அளவுக்கு பராக் வந்து 2024 மாதிரி 2025 கிடையாது. போன சீசனும் அவ்வளவு பெருசா போல, இந்த சீசனும் அவர் பெருசா இல்ல கொஞ்சம் 2020. டீசெண்டா போன சீசன் கொஞ்சம் ம். டீசெண்டா போச்சு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2024 தான் சீசன் ரொம்ப கன்சிஸ்டன்டா எல்லா மோசம். மேட்சும் அடிச்சிட்டு இருப்பாரு அவரு இல்ல. அது சொல்றேன். ஆமா ஆமா சோ ஆமா. அதுதான். பட் இந்த சீசன் ரொம்ப சுத்தமா ஒன்றும் இதே ஆகல. பட் அவங்க மிடில் ஆர்டரும் அகைன் இது டானான் ஃபெரரா ஹைலி கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா தான் ம், இருக்காரு ம், பெருசா ம். அவரும். ஒரு பட் மேட்ச் அந்த டக்கு கொஞ்சம் டக்குன்னு மேபி விக்கெட்ஸ் இம்பார்ட்டன்ட் லூஸ் பண்ணும்போது கான்ட்ரிபியூஷன். அவரும் ஜடேஜாவும் இன்னும் கொஞ்சம் டீசென்டான ஸ்கோர் எடுத்துட்டு போவாங்க. மத்தபடி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் டெஃபினட்டா. ஃபினிஷர்ஸ் தானே. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவர் ஆமா இன்கன்சிஸ்டன்டா தான் ஆமா. இருந்திருக்காரு இந்த சீசன். ம் அதுதான். ம். எக்ஸாக்ட்லி ஆமா. அண்ட் ரவீந்திர ஜடேஜா ஓகே, பட் அது எதுக்கு போனா கொஞ்சம் கப்பல் ஆஃப் மேட்சஸ் எதுக்கு டிராப் பண்ணாங்கன்னு தெரியல. அண்ட் இல்ல ரவி அது பிஷ்னாய இன்ஜூரின்னு திருப்பியும் சொன்னாங்க. இந்த வருஷம் இந்த மேட்ச் 11ல வந்துட்டாருன்னு சொன்னாங்க. அது எனக்கு என்ன இன்ஜூரின்னு எனக்கு உண்மையிலே கிளாரிட்டி இல்ல. ஏன் இந்த அப்படி மேட்ச்ல டிராப் இம்பாக்ட் பண்ணாங்க. சப்பா வந்தாருங்க. ம் இம்பாக்ட் சப்பா வந்தாரு இந்த மேட்ச். அதுதான். ஆனா இல்ல கண்டிப்பா இந்த வாட்டி பாராட்டி ஆகணும் அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஆண்ட்ரே பர்கரோட ரெசிலியன்ஸ். கண்டிப்பா அவங்க 2 பேரும் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம நம்ம அதுல பவர் இருந்து பிளேல விக்கெட் எடுத்துடலாம். இது நம்ம நீங்களும் ஸ்கந்தேஷும் பிளே ஆஃப்ஸ் அவங்க வரமாட்டாங்கன்னு சொன்ன ரீசன் அதுதான். பவுலிங் அவங்களுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் பர்கர் எப்படி போடுவாங்க தெரியல அப்படின்னு தான் பவுலிங் சொன்னீங்க. இல்ல பவுலிங் இல்ல நாங்க மெயினா சொன்னது வந்து அவங்களோட மிடில் ஆர்டர் பேட்டிங். மிடில் ஆர்டர் பேட்டிங். பட் அகைன் நம்ம பவுலிங்குமே மத்த டீம் அவங்களுக்கு வந்து ரேங்க் பண்ண அளவுக்கு நம்ம ஆர்ஆரோட பவுலிங் ரேங்க் பண்ணல. பட் எனக்கு ஏதோ ஒரு சரி ஓகே நான் சும்மா சும்மா திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்னு இல்ல நினைக்காதீங்க. பவுலிங் டீசெண்டா இருந்ததுதான் ம், நாங்களும் சொன்னோம். ஒரு குறிப்பிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு, 5 ம், சாலிட் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு தான் நாங்களும் ம், சொன்னோம். நாங்க மெயின் சொன்னது பேக்கப் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு கிடையாது, அதுதான் ப்ராப்ளம். ம். இப்போ ஒருவேளை ஜெய்ஸ்வாலோ இல்ல சூரியவன்ஷி ஏதாவது ஒரு நிகில் இன்ஜுரி ஆச்சுன்னா ஆமா அவங்களுக்கு கண்டிப்பா. திடீர்னு பேக்கப் ஓப்பனர் யார் இருக்காங்க, அதுதான். ம், ம். இல்ல இப்ப இவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இன்ஜுரி ஆச்சாலே அடுத்து பேக்கப் பவுலர் யாருங்க? ஆடம் மில்னே தான் வச்சிருக்காங்க. ஆடம் மில்ன் வந்து 2022ல சிஎஸ்கே கேம்ப்ல இருந்தாரு. லாஸ்டா அவர் ஐபிஎல்ல இருந்து அசோசியேட் ஆயிருந்தது அதுதான். அதுவும் ஒரு மேட்ச் கூட விளையாடல அவரு. சோ அவர் எந்த அளவுக்கு திரும்ப எதுவும் ஆகக்கூடாது. பட் இன்கேஸ் நீங்க சொல்றது கரெக்ட் தான். பேக்கப் வந்து இல்ல அப்படின்னும் போது கண்டிப்பா ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. சோ இப்போ இங்க இருந்து ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க ப்ரோ. ராஜஸ்தான் எங்க முடிப்பாங்க? அதாவது டேபிள்ல 4th முடிச்சிட்டாங்க. என்ன ப்ரோ இப்படி சொன்னா எப்படி? ஆடியன்ஸ் உங்ககிட்ட ஒப்பீனியன் எதிர்பார்க்க மாட்டாங்களா? ஐ திங்க் எஸ்ஆர்எச் அடிச்சிருவானுங்க எலிமினேட்டர்ல. குவாலிஃபயர் 2 போயிடுவாங்கன்னு சொல்றீங்களா? எஸ்ஆர்எச் எலிமினேட்டர்ல இவங்க க்ளோஸ் ஆ பண்ணிடுவாங்க. ஓகே. அதான் எஸ்ஆர்எச் குவாலிஃபயர் 2 போயிடுவாங்கன்றீங்கல்ல. ஆமா ஆமா, அதான் எஸ்ஆர்எச் குவாலிஃபை. சேம் ஒப்பீனியன் தான் என்கிட்டயும் இருக்கு. அதான் அந்த 2023 தானே ஆர்சிபி வரும்போது ஆர்சிபி அடிச்சுட்டு வருவாங்களா இவங்க? இல்ல இல்ல ஏதோ ஒரு வருஷமா 24 24 2022 24 22 2 ரோஹன். ஆமா 2ல தானே ஆர்சிபி குவாலிஃபை. இல்ல இல்ல ஆர்சிபி லக்னோ அடிச்சுட்டு இவங்க இல்ல இல்ல எந்த சீசன்? ஆமா 22 தான் நீங்க சொல்றது. லக்னோ அந்த எலிமினேட்டர்ல கோலி ஆர்சிபி கூட வின் பண்ணிட்டு ராமன் போயிருவாங்க. பவலுக்கு ஒரு ரன் அவுட் அடிக்க த்ரோலாம் அடிப்பாரு. அந்த மேட்ச் சொல்றேன் நானு. ஆஹ் ஆமா அது 22 தான். ஆமா ஏன்னா 23 வந்து மும்பை வந்தாங்க. மும்பை ஜிடி தான் வருவாங்க குவாலிஃபயர் மும்பை 2க்கு. ஆமா ஆமா 24 ஆமா. குவாலிஃபை ஆகல. 25 ஆமா அப்ப 2022 தான். ஓகே ஓகேப்பா. அது நடந்தே 4 வருஷம் ஆக போதா? ஏதோ இப்பதான் நடந்த மாதிரி இருந்துச்சு அந்த மேட்ச்.
சோ அதுதான் அந்த மாதிரி. ஆனா அந்த டைம் அவங்க வின் பண்ணாங்க எலிமினேட்டர். இந்த வாட்டி எலிமினேட்டர்ல மிஸ் அவுட் ஆவாங்கன்றதுதான் எங்க 2 பேரோட ஒப்பீனியனா இருக்கு. அப்படியே நம்ம அடுத்து எஸ்ஆர்எச்சுக்கு போயிடும், தேர்ட் பிளேஸ். இங்க நான் என்ன சொல்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஆர்சிபி, குஜராத், ஹைதராபாத் இந்த 3 டீமுக்குமே ஆல்மோஸ்ட் அதான் எல்லா டீம் 14 மேட்ச் விளையாடுறாங்க. 9 வின் தான் இந்த 3 டீமே பண்ணிருக்காங்க. அடுத்தது வந்து அதான் 5 மேட்ச் தான் தோத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெட் ரன் ரேட் பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. இன்னொரு இப்போ ஒரு மேட்ச் வச்சு நீங்க ஒரு ஒரு 50 ரன்ஸ்ல 40 ரன்ஸ்ல வின் பண்றது அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த 3 டீமுமே பெரிய நெட் ரன் ரேட் டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது ஆக்சுவலா. சோ அதுதான் இந்த 3 டீமுமே டாப் 2க்கு இந்த சீசன் டிசர்வ்ட் அப்படின்னு நான் சொல்றேன். பட் வேற வழி இல்ல, 2 டீம் தான் டாப் 2ல இருக்க முடியும் அப்படின்றதுனால சன்ரைசர்ஸ் வந்து தேர்ட் பிளேஸ் வராங்க. அவங்களுமே இல்ல. சொல்லுங்க. சன்ரைசர்ஸ் வந்து இனிஷியல் மேட்சஸ்ல சிஎஸ்கே எம்ஐயோட கீழே போட்டி போட்டுட்டு இருந்தாங்க பாட்டம்ல. அங்க இருந்து கொடுத்ததா ரெசிலியன்ஸ், பேட் கமின்ஸோட அரைவலா இல்லனா இல்ல பேட் கமின்ஸ் இல்ல, பேட் கமின்ஸ் இல்ல, ஈசான் முடிச்சாரு. கிஷனே ஒரு மாதிரி கொண்டு வந்தாரு டீம். ஆமா, ஈஷான் ஃபர்ஸ்ட் அந்த 3 மேட்ச் தோத்துக்கு அப்புறம் 5 மேட்ச் ஆன் தி ட்ராட் வின் பண்ணாங்க. அங்கேயே சரி ஓகேடா சன்ரைசர்ஸ் வந்து அதுல இருந்து ஒரு 2 பேரு அந்த 2 புது முகங்களை கொண்டு வந்தாங்க தெரியுமா? அதான் ஹுசைன் அண்ட் அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 பேர் தானே. ஆமா, இன்னொருத்தர் யாரு? சிவங்குமார்னு ஒருத்தர். சிவங்குமார் இல்ல ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தர். 2 பேர் இருப்பாங்களே இங்க பிரபுலிங்க. சரி அதான். அவங்க 2 பேரும். அண்ட் தென் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்பின்னர் அவரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் அவரும் சிவங்குமார். சோ கண்டிப்பா இவங்க 3 பேர். அதுதாங்க நீங்க பாருங்களேன், உங்களுக்கு பெரிய பவுலர்ஸ் எல்லாம் இல்ல. பேட் கமின்ஸ்ன்ற அந்த ஒரு ஆள் அங்க லீட் பண்றாரு பவுலிங்க. 2 புது பசங்களை கொண்டு வந்தாங்க. என்ன ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் போடுற மாதிரி தான் போடுறாங்க. பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல. இவங்களை பார்த்தா புது பசங்கன்ற மாதிரியே தெரியல. ஏன் அந்த சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், டானவன் ஃபெரேரா, ஜடேஜா ஒரு மேட்ச் முடிச்சு கொடுப்பாங்கன்னு. அந்த மேட்ச் அவ்வளவு பெரிய டென்ட் கிரியேட் பண்ணதே இவங்க 2 பேர் தானே பவுலிங் போட்டு. டக்கு டக்குன்னு 5 விக்கெட் விழுந்தோடனே வேற வழி இல்லாம டானவன் ஃபெரேரா, ஜடேஜா சேர்ந்து ஏதோ ஒரு டீசென்டான ஸ்கோர் எடுத்துட்டு போவாங்க. அதுதான் பினிஷ் பண்ண மாட்டாங்க. அதாவது 120க்கு ஆல் அவுட் ஆக வேண்டியது 170 வரைக்கும் எடுத்துட்டு போயிருப்பாங்க. பினிஷ் பண்ணல, இவங்க 2 பேரும் எடுத்துட்டு வருவாங்கன்னு சொல்றேன். அதுதான் இவங்க 2 பேரும் அவுட் ஆயிருந்தாங்கன்னா மறுபடியும் ஒரு 100 அந்த மேட்ச் வந்து இங்க அந்த பிரபுலிங்க ஃபர்ஸ்ட் ஓவர்ல 3 விக்கெட் ஓபனிங். அதுதான் சொல்றேன். சோ கண்டிப்பா அகைன் அவங்களுமே இப்ப நம்ம இவங்க லக்னோ பிளேயர் பிரின்ஸ் யாதவ் மாதிரி இவங்க 2 பேருமே நல்ல டேலண்ட் ஃபைன் பண்ணிருக்காங்க. பட் பிரின்ஸ் யாதவ் அகைன் நிறைய பெரிய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, நிறைய ப்ரூவ் பண்ணிருக்காரு. இவங்க 2 பேரும் இன்னொரு ஒரு இதே மாதிரி ஒரு அடுத்த வருஷம் கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்தியா உசேன் ஓரளவுக்கு டீசென்ட்டா போட்டுட்டு இருக்காருங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், இந்தியா கிடைக்கிற அளவுக்கு இவங்க 2 பேரும் இன்னும் கொஞ்சம் ப்ரூவ் பண்ண வேண்டியது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஒரு போனோம். அதுதான் நானும் சொல்றேன். நெக்ஸ்ட் ஒரு சீசன் இவங்கள பார்க்கணும். ஆமா அதுதான். சோ கண்டிப்பா எஸ்ஆர்எச் அந்த மாதிரி ஒரு முன்னேற்றமா தான் இருக்காங்க. பேட்டிங் வந்து ஃபயர் பவர் அது வந்து சொல்லவே வேணாம். போன வருஷம் இவங்க பண்ண அந்த நான் சொன்னல ஒரு மிஸ்டேக், ஹென்ரி கிளாஸ். ஆனா ஹெட்டோட ஃபார்ம் ஒரு கன்சர்னா இருக்குமா? ஹெட் இன்னும் அந்த ஒரு பெரிய நான் காட்டின மாதிரி தெரியலையே. ஹெட் பிக் மேட்ச் பிளேயருங்க, அடிச்சிடுவாரு. ஆமா அடிச்சிடுவாரு, அது கரெக்ட். அபிஷேக் சர்மா கன்சிஸ்டன்ட்டா அடிச்சு அட்லீஸ்ட் ஸ்டார்ட்ஸ் ஆச்சு கொடுத்துறாரு அவரு. ஆமா சோ இந்த நான் சொன்னேன் முன்னாடி, ஹென்ரி கிளாசன் வந்து போன வாட்டி இவங்க ரொம்ப கீழே அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி அவர் கொஞ்சம் டாப் ஆர்டர், அதாவது அப்போ மேல இந்த வாட்டி கண்டிப்பா நல்ல பொசிஷன். நிதிஷ்குமார் ரெட்டியுமே அவரோட ஒர்த் டே பை டே பண்ணிருக்காரு, சூப்பரா பண்ணிருக்காரு. ஆமா சோ என்னங்க நம்ம சேப்பாக்கல விசில் அடிக்காம வீட்டுக்கு போகடா எல்லாரும் சொல்லி இஷான் கிஷன். சரி ஓகே போங்க, இது வந்து நம்ம சோக கதையை கொட்ட வேண்டிய நேரம் இல்ல. அடுத்தது குஜராத் டைட்டன்ஸுக்கு போயிடலாம். அகைன் ஒரு சாலிடான டீம், உண்மையாலே சொல்றேன். நம்ம தான் இவங்களுக்குமே நம்ம அந்த மிட் டேபிள் மாதிரி தான் கொடுத்திருந்தோம். குஜராத் டைட்டன்ஸ் குவாலிஃபை ஆகும் கண்டிப்பா. அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வண்டியா இருக்காங்க, டாப் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா இவங்களுமே மாட்டிக்குவாங்கன்னு சொன்னா டாப் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆச்சு. டாப் ஆர்டர் நல்லதானே ஆடிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆடல நம்ம தான் தோத்துருக்காங்க. அதுவே போதுன்றாங்க அவ்வளவுதான். நாங்க டாப் ஆர்டர் அவுட் ஆனாதானடா தோப் பண்றீங்க, டாப் ஆர்டரே அவுட் ஆக மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவுட் ஆனோம். அப்புறம் பட்லர் ஒருத்தர் வருவாரு. 15 ஓவர் வரைக்கும் நாங்களே ஆடிடுவோம். ஆமா 15 ஓவர் வரைக்கும் நாங்களே ஆடிடுவோம். அகைன் ஒரு ஆரஞ்ச் கேப் சீசன் தான். 2 பேர்ல யார் வின் பண்ணாலும் அவங்க 2 பேருமே இந்த சீசன் காம்பீட் பண்ணிருக்காங்க ஆரஞ்ச் கேப்க்கு. சோ கண்டிப்பா அதுல எந்த டவுட்டும் இல்ல. இவங்களுக்கு அதான் சொல்றேன், இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் வந்து உதப்பட்டாங்க சரியா. அங்க இருந்து ஒரு நல்ல சரியான கம்பேக் கொடுத்தாங்க.
அகைன் நடுவுல ஒரு இது உங்களுக்கு ரொம்ப மோசமான கேம் அந்த மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக 99 ரன்ல ஏதாவது அடி ஆமா வாங்குவாங்க. இல்ல அது 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 எனக்கு ஏன்னு சொல்லலாம். தெரியல. எல்லா வருஷமும் ஜிடிக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு கேம் வந்தது. 2023ல கூட ஆக்சுவலா சிஎஸ்கே செகண்ட்ல தான் இருப்பாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருப்பாங்க. டைட்டில் ஃபேவரட்ஸ் இவங்க தான். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அகமதாபாத் நடக்க போகுதுன்னும் போது அந்த வருஷமும் ஒரு மேட்ச் இதே மாதிரி தான். அது ஒரு மேட்ச் மட்டும் அவங்க வந்து 100 கீழே நாங்க ஆல் அவுட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நீங்க வேணா ஸ்டாட்ச் எடுத்து பாருங்களேன். எவ்ரி இயர் ஒரு மேட்ச் அவங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடும். ஏதாவது ஒரு மேட்ச் அவங்க வந்து நல்லா ஆனாலும் சரி, கொஞ்சம் பிளே ஆஃப் போலனாலும் சரி, அது வந்து இன்னோவேட்டிவ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு அது. ம் அதான் சொல்றேன். பட் அகைன் ஆமா இவங்க மிடில் ஆர்டர் அகைன் நீங்க ஜேசன் ஹோல்டர் வந்ததுக்கு அப்புறமா அந்த பேலன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஆமா நல்லாவே கொஞ்சம் செட் கண்டிப்பா ஆயிருக்குன்னு நான் வந்திருக்கு. நினைக்கிறேன். ஷாருக் கான், அண்ட் தெவாட்டியா அப்பா எனக்கு சும்மா தெரியல. பட் சொல்றோம். ம் நான் இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க, நான் சொல்றேன். செவாட்டியாக்கு பதிலா அனுஜ் ராவத்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை கொண்டு வரலாம். இவங்க ஆமா கொஞ்சம் ஆக்சுவலா கொஞ்சம் அவர் கொண்டு வந்துட்டாங்க ஆர்சிபிக்கு நல்லாவே வச்சுக்கீங்களேன் பண்ணாரு. எல்லாமே. டூப்ளசி கேப்டன்சிக்கு நல்லா ஆர்சிபி மாதிரி. பண்ணாரு. ம் அதுதான் சொல்றேன். ஆமா சொல்றேன், அதுதான் சொல்றேன். அவன் இவங்களோட மிடில் ஆர்டர் சடனா ஒரு மாதிரி பாக்குறதுக்கு எக்ஸ்ப்ளோசிவா தெரியும். ஏன்னா அந்த ம் நிஷாந்த் சிந்துன்றவரு அப்புறம் கொஞ்சம் ப்ராமிஸ் காட்டுற மாதிரி தெரியறாரு ஒரு ஆமா நீங்க கப்பல் ஆஃப் சொல்றது வந்து. கரெக்ட் தான். தெவாட்டியா வந்து பவுலிங் ஆல்ரவுண்ட்னு சொல்றாங்க. பட் அவர் எப்படியும் பவுலிங் போட போறது கிடையாது. அதுக்கு நீங்க இவரு அனுஜ் ராவத் கீப்பர் தான். உங்களுக்கு கீப்பர் வந்து பட்லர் இருக்காரு. பட் டெஃபினட்டா ஃபீல்டிங் ஆமா. பண்ண தான் போறாரு. பிரச்சனை இல்ல. ஆர்சிபிக்கு டீசெண்டா பண்ணிருக்காரு ஆர்சிபிக்கு. இல்ல இல்ல அந்த கரெக்ட் தான். குறிப்பா அந்த எண்டுல. அதான் சொல்றேன். ம் சோ அதான் சொல்றேன், அவரை மேபி ஆட வச்சாங்கன்னா இவங்க காம்பினேஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும்னு ம். நினைக்கிறேன். ஐ திங்க் இவங்க அதுதான் சொல்றேன், இவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்த மாதிரி ஆடி இருக்காங்க. இவங்களோட ஸ்ட்ரென்த் ஆமா இவங்களுக்கு ஏன் போலிங் நடுவுல நிறைய மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா பொசிஷன். அகமதாபாத்ல பிக் ஸ்கோர்ஸ் எல்லாம் போல அந்த டெம்ப்ளேட்டை புடிச்சிட்டாங்க. அவங்க 160 போட்டு 160 அதை டிஃபெண்ட் 170 பண்றது. அவ்வளவுதான். 160 to 170 போட்டு டிஃபெண்ட் பண்றது. ஒரு மேட்ச் டு பி இல்லன்னா அது அவங்க ஸ்பெசிபிக் ஆப்போனன்ட் 159 போட்டு 160. டிஃபெண்ட் பண்ணுவாங்களே ஒரு மேட்ச் அகமதாபாத்ல. ஆமா ஆமா, பஞ்சாபுக்கு அகைன்ஸ்டா. ஆ பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி ரெண்டு பேருக்கு அகைன்ஸ்டா 150 தான் அடிப்பாங்க. 150 இவங்க சேஸ் பண்ணுவாங்க 19 ஓவர்ஸ் வரைக்கும் கொண்டு போய், அவ்வளவுதான். ஆ சோ அதுதான். அது அண்ட் தென் இங்க நான் இருந்துதான் இன்னொருத்தர் இவங்களோட இது ஸ்டார்ட் முக்கியமான ஆச்சு. முகமது சிராஜ். போன வருஷம் நல்ல அந்த டீமுக்கு நல்லா செட் ஆக ஆரம்பிச்சாரு. பட் இந்த சீசன் வந்து கண்டிப்பா அப்படியே குஜராத்ல ஒரு இவன் செட் உடனே பிளேயர் ஆயிட்டாரு ககிசோர அவரு. படம். ரபாடா ரபாடா சொல்லவா ஃபர்ஸ்ட் வேணும். இனிஷியல் மேட்சஸ் அடி வாங்கினாரு. எது இல்ல ப்ரோ? ஃபர்ஸ்ட் இனிஷியல் மேட்சஸ் அடி வாங்கினாரு, அதான் ஆ சொல்றேன். ரபாடா தான் ஆமா ஃபர்ஸ்ட் இனிஷியல் அதுக்கப்புறம் மேட்சஸ் அந்த கொஞ்சம் அடி வாங்கினாரு. பிட்ச் கண்டிஷன்ஸ் நல்லா வந்து அந்த வேர் அண்ட் டியர் பாக்குறது எல்லாத்தையுமே அவர் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சார். ரபாடா பவுன்ஸ் இருந்துச்சுன்னா ரபாடாவெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது. அதுதான். எக்ஸாக்ட்லி, ஆமா. சோ அடுத்தது ஆர்சிபி போயிடலாம் லாஸ்டா. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் எக்ஸாக்ட்லி. ஒன்ஸ் அகைன். நிறைய டீம்ஸ் எப்படி போன வருஷம் எங்க முடிச்சாங்களோ அங்க இருந்து கண்டினியூ பண்ணாங்களோ அதே மாதிரி ஆர்சிபியும் இந்த வருஷம் கண்டினியூ பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னா தேவதத் படிக்கல் தான். இல்ல எனக்கு ஆர்சிபியை பத்தி அது நான் இப்ப சீசன் முடிஞ்சோடனே கண்டிப்பா சொல்லுவோம். இப்பவும் நான் சொல்றேன். அவங்க ஒரு 3 விஷயங்க நான் கண்டிப்பா என்னதான் சிஎஸ்கே ஃபேனு இந்த ஆர்சிபி ஹேட்டர்ஸ் அதெல்லாம் தள்ளி வச்சிருங்க. பாராட்டினேன். ஏன்னா நம்ம இங்க வந்து நியூட்ரலா தான் பேச போறோம். ஒரு 3 விஷயம் நான் கண்டிப்பா அவங்க வந்து நான் சொல்லி அவனை என்னன்னா ரஜத் பட்டிடரோட பேட்டிங் இன்டென்ட். அவரு எனக்கு தெரியும். எனக்கு பிடிச்ச ரஜத் பட்டிடர். எனக்கு எனக்கு எப்பவுமே ரஜத் பட்டிடரோட ஃபேன் நான். அந்த 2022ல லக்னோ கிட்ட வந்து செஞ்சுரி அடிப்பாரு. டெபியூ மேட்ச் ஒரு எலிமினேட்டர்ல வந்து செஞ்சுரி அடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கிளாசிக்கல் அப்ரோச் தான் இருக்கும். ஷார்ட்ஸ் நல்லா டைம் பண்ணுவாரு. அப்படிதான் இருக்குமே தவிர இது யாருங்க இந்த ரஜத் பட்டிடர்? என்ன பீஸ்ட் மாதிரி ஆடுறாரு அவரு. என்ன அடி. நான் கேப்டன் அதுதான் சொல்றேன், அடிச்சு ஸ்பின்னர்ஸ் போயிட்டே போட்டா இருப்பேன்டா. பழகணும். எது ப்ரோ? ஸ்பின்னர்ஸ் போட்டா பழகணும். இல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் போட்டா நல்லா வந்து தானே நான் வச்சு அடிச்சிருக்காரு. ஃபாஸ்ட் போன சீசன் ஆச்சு டீசெண்டா வெறும் அடிச்சிருக்காரு, ஸ்பின்னர்ஸ் நல்லா அதெல்லாம் ஆடுவாருன்ற ஒத்துக்கிறேன். மாதிரி இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஈக்குவலா என்ன கேட்டா பொழந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அண்ட் தென் பிரசாந்தமா தான் ஆடி இருக்காரு. புவனேஸ்வர் குமாரோட ஃபார்ம். போன வருஷம் நல்லா போட்டாரு. இந்த வருஷம் வந்து என்ன கேட்டா அதை விட ஒரு படி மேல, ஒரு படியில 2 படி மேல போய் அந்த பழைய புவியை பார்த்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு. பழைய புவிக்கு ஸ்விங் நல்லா இருக்கும். 2016-17 இந்த புவி வந்து ஸ்விங் பிளஸ் லைன் அண்ட் லென்த் போட்டு புவி 2.0 நான்லாம் உண்மையிலே நீங்க சொல்லுங்க. ஒரு 2-3 வருஷம் முன்னாடி புவி இப்படிலாம் திரும்ப வருவான்னு நம்ம நினைச்சோமா? நீங்க சொல்லுங்க. அது ஓரளவுக்கு டீசெண்டா போட்டுட்டு இருந்தாரு. பட் ரொம்ப இந்த மாதிரி ஒரு பீக்ல இருந்த மாதிரி எல்லாம் போடல, அதுதான். எடுப்பாருன்றத கண்டிப்பா அது வந்து இது இது இல்லாம 3வது விஷயம் வந்து நீங்க சொல்லலாம். அகைன் பில் சால்ட்டோட ஃபீல்டிங் சொல்லலாம். 3வது விஷயம்ன்றது எல்லாத்தையுமே அப்படி சேர்த்துதான். இந்த டிம் டேவிட் கண்டிப்பா அடிக்க போறான்றது தெரிஞ்சதா. இந்த இவங்க ரொமாரியோ ஷெப்பர்ட் கொஞ்சம் மேட்சஸ்ல நல்லா கரெக்டா யூஸ் பண்ணாங்க. குருணால் பாண்டியா பவுன்சர் போடுறது இது வந்து எனக்கு நிறைய பேர் வந்து என்னடா பவுன்சர் போட்டு ஸ்கேம் அடிக்கிறாருன்னு இருக்கும். நிறைய பேர் கடுப்பா இருக்கும். டீம் வின் பண்றதுக்கு நிறைய பேர் இப்படியும் சொல்லுவாங்க. டீம் வின் பண்றதுக்கு அவரோட எஃபர்ட்ஸ் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன் இந்த 3 விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்னா இந்த 3த்துக்குமே ரீசன் வந்து பின்னாடி இருக்க அந்த மேனேஜ்மெண்ட் தான். அவங்க ஒர்க் பண்ணதுதான் என்ன கேட்டா. அவ்வளவு அழகா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒரு எனக்கு இது செட் டீம் வேணும். இது அவங்க மூணுமே அவங்களோட செலக்ட் பண்ணிருக்காங்க, டெஃபினட்டா. அதான் புவனேஸ்வர் குமார் அவரோட பழைய ஸ்ட்ரென்த்துக்கு தான் திரும்ப வந்திருக்காரு. பட் அகைன் ரஜத் பட்டிதார் ஆமா, அவரோட அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்திருக்காரு. குருணால் பாண்டியா எக்ஸாக்ட்லி அகைன் எக்ஸாக்ட்லி. லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்.
ஸ்பின்னர்லாம் பவுன்சர் போட்டு யாருங்க பார்த்திருக்கோம்? அவங்க தினேஷ் கார்த்திக், ஆண்டி ஃபிளவர் அண்ட் மோ போபட் இவங்க 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணதுதான். இதுதான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். சிஎஸ்கே மாதிரி டீம்ஸ்லாம் இதை பார்த்து கத்துக்கணும். உங்களுக்கு என்ன வேணும்ன்றத நெட்ஸ்ல நீங்க ஒர்க் கன்சிஸ்டன்டா அந்த 1 இயர் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாலே உண்மைதானே ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் ஒரு பேலன்ஸ் டீமை செலக்ட் பண்ணோம். ம். ஃபர்ஸ்ட் ஒரு பேலன்ஸ் டீமை செலக்ட் இல்ல பண்ணோம். இப்ப அப்புறமா நான் தான் என்ன ஏதோ சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? நீங்களே சொல்லுங்களேன். இல்ல டெஃபினட்டா அவங்க எதுவும் சொல்றது பாருங்க. அவங்களுக்கு ஆ, தெரியும் அவங்க டீமுக்கு என்ன இது வேணும், அவங்களுக்கு என்ன மாதிரி ம், ஒரு பிளேயர்ஸ் வேணும், என்ன மாதிரி பேலன்ஸ் பண்ணாங்கன்னா நம்ம வின் பண்ண ம். முடியும் அப்படி. ஆனா எல்லா கிரவுண்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு டீம் காம்பினேஷனை செட் பண்ணி ஆமா, வச்சுட்டாங்க அவங்க. கண்டிப்பா அதுதான் நிறைய கொஞ்சம் டீம் ஆனா ஹோம் கண்டிஷன்ஸ் இது பேட்டிங் பண்றதுக்கு. பேலன்ஸ் ஆமா, ஒர்த்தா உண்மையிலே இல்லைன்னா இன்னொருத்த அகைன் மேட்ச் இந்த தட்டி சீசன் எடுத்து டேஞ்சரஸான தட்டி டீம் பறிச்சிடும். ஆர்சிபி தான். அண்ட் நான் இப்பவும் சொல்றேன், அதான் மறுபடியும் இந்த சீசன் அவங்க டைட்டில் ஃபேவரட்ஸ் தான். ஏன்னா போன வருஷம் என்னதான் குஜராத்துக்கு ஹோம் அட்வான்டேஜ் இருக்குன்னு சொன்னாலும் போன வருஷம் எக்ஸாக்ட்லி. அகமதாபாத்ல தான் வின் பண்ணாங்க. குவாலிஃபயர் 1 ஒரே மேட்ச். இன்னும் ஆர்சிபி வந்து 2 மேட்ச் வின் பண்ணா 2வது ரைட்ல அடிக்கலாம் ஆர்சிபி. அதுவும் கன்சிக்யூட்டிவா அடிக்கலாம். மும்பை டெஃபினட்டா சிஎஸ்கேக்கு அப்புறம் இதை பண்ற 3வது இப்போதைக்கு டீம் ஃபேவரட்ஸ் ஆர்சிபி. தான் அவங்க தான். ம் இல்ல இப்போதைக்கு ஃபேவரட்ஸ் தான் அவங்க தான் ஆர்சிபி. ஆமா. சோ அதே மாதிரி வெங்கடேஷ் ஐயரும் சொன்னா அவர் அந்த அந்த அதுக்கப்புறம் லாஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்ல தான் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தாங்க. கீழ எல்லாம் அமிச்சாங்க. பட் அவரோட பேட்டிங் தேவைப்படல அவங்களுக்கு. இம்பாக்ட் பிளேயரா வச்சிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய சேஞ்ச் தான் பண்ணி இப்போ இந்த ஒரு மேட்ச் ஓப்பனிங் அமிச்சு விட்டாங்க. அவரு காமிச்சார் அகைன் வெங்கடேஷ் ஐயர். நான் 2021 வெங்கடேஷ் ஐயர் மறந்துட்டீங்களாடா எல்லாரும் அப்படின்ற மாதிரி. அவர் அந்த மேட்ச் தோத்துட்டாங்க. பட் அகைன் அவரோட பேட்டிங் நல்லா காமிச்சாரு. அதுதான். விராட் கோலி சொல்லவே வேணாம். அவரு வந்து விராட் கோலி பத்திலாம் என்னங்க இருக்கு சொல்றதுக்கு? அவரோட ஜோன்ல அவர் விட்டு அவர் பாட்டு பண்ணிட்டே போயிட்டே இருப்பாரு அவரோட வேலையை. அதுதான். விராட் கோலியை கிரிட்டிசைஸ் பண்றதுக்குலாம் இங்க கிரிக்கெட் பாக்குறவங்க இல்ல, விளையாடுற பிளேயர்ஸ் யாருக்குமே எனக்கு தெரிஞ்சது கிடையாது. அதான் ஒரு மேட்ச் ஒரு 2 டக் ஆட்டு செஞ்சுரி அடிப்பாருனாங்க, அடிச்சுட்டு போயிட்டே இருந்தாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கவலையே படக்கூடாது. ஆமா, அதேதான். என்ன இந்த ரெண்டு மேட்ச் 0 அடிச்சாரு. இல்ல சொல்றேன் 2 மேட்ச் 0 அடிச்சாருன்னா அதோட பக்கத்துல ஒரு 1 சேர்த்துக்குவாங்க. அவ்வளவுதான். அவ்வளவு ஸ்கோர் அடிப்பாரு. அதாவது முன்னாடி ஒரு 1 சேர்த்துக்கணும். அதுதான் 100 ஆயிடாது அப்படியே. ஆமா. இல்ல இந்த அக்ரெசிவா இருக்கிறது மட்டும் ஓகே. என்ன ஹெட் கிட்ட இவரே பம்பு இழுத்தா அப்புறம் இவரே கை கொடுக்காம போனது. பட் அகைன் அதெல்லாம் பண்ணாதானே விராட் கோலி. அதெல்லாம் பண்ணலன்னா அப்புறம் விராட் கோலி எப்படி விராட் கோலியா இருப்பாரு? நான் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு இருக்கேன். ஹேசல்வுட் ஏதோ லாஸ்ட் ஒரு கொஞ்சம் மேட்சஸ் அடி வாங்குறாரு. அது ஏதாவது கன்சர்னா இருக்கா? யாரு? ஹேசல்வுட் ஒரு கொஞ்சம் லாஸ்ட் ஒரு ஜேக்கப் டஃபி வச்சிருக்காங்கல்ல ரீப்ளேஸ்மெண்டா, டக்குன்னு அவர் உள்ள கொண்டு வந்துருவாங்க. பட் கொஞ்சம் மேட்ச் அவங்க 2 பேருமே வச்சு ஆடினாங்க தானே. ஜேக்கப் டஃபி அண்ட் ஹேசல்வுட் 2 பேரையும் வச்சு ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடினாங்க மும்பை இந்தியன்ஸோட. அப்போ என்ன இப்போ குவாலிஃபயர் 1 கீழ ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஹேசல்வுட் இல்லாம போவாங்க? இல்ல இனிமே பண்ண மாட்டாங்க. இல்ல பட் மேபி அது ஏதாவது ஒரு ஸ்லைட் கன்சர்னா இருக்குமா? கண்டிப்பா இல்ல கன்சர்ன் தான். ஏன்னா நம்ம அப்படி பாத்தி இல்ல நம்ம ஏன்னா ப்ரிவியூல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஸ்கந்தேஷ்லாம் கூட அதான் சொல்லியிருந்தான். ஹேசல்வுட் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் இல்லன்னு சொன்னாங்கல்ல. இது மேபி ஆர்சிபி கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களா அப்படின்னு இருக்கும்போது திரும்பி வந்து கொஞ்சம் நல்லா போட்டாரு. பட் ஆனா அவர் வரதுக்கு முன்னாடி ஜேக்கப் டஃபி நல்லா பண்ணிட்டாரு. சோ அவங்க பெருசா ஸ்ட்ரகிள் பண்ணல ஆர்சிபி. அதுதான் பண்ணாரு இல்லன்னு சொல்லல. பட் நான் சொல்றது வந்து என்னன்னா, வந்தாரு திரும்பி வந்து ஒரு 2-3 மேட்ச் நல்லா போட்டாரு. எங்க அவர் கொஞ்சம் மொமெண்டம் லூஸ் ஆச்சுன்னா, அந்த அகமதாபாத்ல சுப்மன் கில் ஒரே ஓவர்ல ஒரு 20 ரன்னோ 22 ரன்னோ ஏதோ போட்டு அடிப்பாரு. அங்க இருந்து கொஞ்சம் அவரோட இது ஃபார்ம் லைட்டா டிப் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஆனா விக்கெட்ஸும் பெருசா எடுக்கல. ஆமா இல்ல அது உண்மைதான். லாஸ்ட் ஃபியூ மேட்சஸா கொஞ்சம் ஹேசல்வுட் வந்து அந்த போன வருஷம் கொடுத்த இம்பாக்ட் இல்ல ஹேசல்வுட் கிட்ட. பட் எனக்கு தெரிஞ்சு ஹேசல்வுட் அந்த ஆஸ்திரேலியன் பவுலர், எக்ஸ்பீரியன்ஸ்ட் பவுலர். அவரு உங்களுக்கு நல்ல பவுலிங் அட்டாக்கர். ரசிக் தர்சலர் அவரை பத்தி சொல்ல மாட்டேன். அவரு அகைன் ஒரு நல்ல பிரில்லியன்ட் சீசன். அவருக்கு கொஞ்சம் இருந்தாலும் நல்லா பண்ணாரு அவர். ஏன்னா ஆர்சிபி மாதிரி நீங்க டெல்லில இருந்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா பண்ணிருக்காரு. ஹேசல்வுட் ஐ திங்க் அப்படி ஹேசல்வுட் ஃபார்ம் வரல அப்படின்னா அப்ப ஆர்சிபி ஃபேவரட்ஸ் கிடையாது. அவ்வளவுதான், அப்படியே ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். பட் அதெல்லாம் வந்துருவாருங்க எனக்கு தெரிஞ்சு. டஃபி இருக்காரு. அதுதான். சோ ஓகே, எனக்கு தெரிஞ்சு ப்ரெடிக்ஷன் டைம். நீங்க சொன்ன மாதிரி சொல்லுங்க. இப்பதான் ஒரு மெயின் இதே ஆட்டமே ஆரம்பம். இல்ல உண்மையிலே டஃப்பான கேம் தான். நம்ம ஆர்சிபி ஃபேவரட்ஸ்னு சொன்னாலும் தரம்சாலால ஆர்சிபி ஒரு மேட்ச் தோத்தாங்க தானே தரம்சாலால இந்த சீசனு. ஜெயிச்சாங்க. பட் பஞ்சாபோட ஜெயிச்சிட்டாங்க. பட் இது குஜராத் 2 பேருமே நியூட்ரல் வென்யூ தான். எப்படி விளையாட போறாங்கன்றது தெரியல. கொஞ்சம் ஏன்னா டஃப்பான கேமா தான் இருக்கும். பட் என்னால ஷுவரா இப்ப நம்ம 2 பேரும் சொல்ல முடியும் அப்படின்னா எலிமினேட்டர்ல வந்து எஸ்ஆர்எச் வின் பண்ணிடுவாங்க. அது ஆமா, யார் வின் பண்ணாலும் எங்க ப்ரெடிக்ஷன் தப்பா போச்சுன்னு தான் சொல்லுவேன். சொல்லுங்க ப்ரோ. அதான் சொல்றேன். இப்ப குவாலிஃபயர் 1க்கு அதான் நான் சொல்றேன்.
பெருசா ம் ப்ரெடிக்ட் பண்ண முடியல என்னாலயும். ஏன்னா ரெண்டு பேர்கிட்டயும் பவுலிங் வந்து ஈக்குவலா இருக்குங்க. ஆமா. சரிசமமா இருக்கு வச்சிருக்காங்க ரெண்டு பேட்டிங் பேருமே. வின்ஸ் யூ கேம்ஸ். நீங்க சொன்னீங்களே கேச்சஸ் வின்ஸ் மேட்சஸ்ன்ற மாதிரி, அந்த மாதிரி பவுலிங் பேட்டிங் வின்ஸ் யூ மேட்சஸ், பவுலிங் வின்ஸ் யூ டோர்னமெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஸோ ஆஸ் சிம்பிள் as that சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதான் ஆஹ் சொல்றேன், ரெண்டு பேரும் அந்த ஈக்குவலான ஒரு அட்டாக் வச்சிருக்காங்க. சோ சரி, நான் பெருசா இப்படி கேக்குறேன். பண்றதுன்னு தெரியல. 50 இந்த 50. இந்த குவாலிஃபயர் ஒன்ல ஏதோ ஒரு டீம் ஜெயிக்கிற டீம் ஃபைனல் போறாங்க, தோக்குற டீம் வந்து குவாலிஃபயர் டூ வராங்க. நம்ம இப்ப ராஜஸ்தானை போட்டுட்டு எஸ்ஆர்எச் குவாலிஃபயர் டூக்கு வரும்னு சொல்ற பட்சத்துல எஸ்ஆர்எச் அங்க ஆமா. ஃபைனல் போகும்னு நினைக்கிறீங்களா, இல்ல தோக்குற டீம் வந்து திரும்ப எஸ்ஆர்எச் போட்டு ஃபைனல் போயிடுவாங்க, அது திரும்ப ஃபைனல்ஸும் வந்து ஆர்சிபி vs குஜராத் தான் வரும்னு நினைக்கிறீங்களா? அது சொல்லுங்க. அது எனக்கு ஏன்னா நான் சொல்றேன் பாருங்களேன், ஃபைனல்ஸ் எனக்கு எந்த டீம்ஸ் போகுதுன்றது தெரியல, ஃபைனல்ஸ் வந்தாதான் சொல்ல முடியும். பட் இந்த வாட்டி வந்து எலிமினேட்டர் கொஞ்சம் நான் எஸ்ஆர்எச் பக்கம் சாய்வேன். எஸ்ஆர்எச் சைட் கேம் போற வாய்ப்பு இருக்கு. பட் நான் அதுதான் சொல்றேன், குவாலிஃபயர் ஒன் அண்ட் தென் குவாலிஃபயர் டூ இது ரெண்டுமே கஷ்டமா தான் இருக்கும். ஆர்சிபி vs எஸ்ஆர்எச் குவாலிஃபயர் டூ வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்ல குஜராத் vs எஸ்ஆர்எச் குவாலிஃபயர் டூ வருதுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே கஷ்டமான கேம் தானே அகைன். அதனால தான் சொன்னேன், இந்த மூணு டீமே வந்து இந்த வாட்டி டாப் டூல முடிக்கிறதுக்கு டிசர்வ் பண்ண டீம் அப்படின்னு சொல்லிட்டு. கஷ்டம் தான். மூணு டீம் ராஜஸ்தானை தவிர மூணு டீமே கம்ப்ளீட் ம் பண்ணுவாங்க தான். சொல்ல அதுதான், ஏன்னா இந்த முடியாதுங்க மூணு டீம் போன டெஃபினட்டா. வாரமே எனக்கு குவாலிஃபை சொல்றது ஆயிட்டாங்க. தெரியல, ராஜஸ்தான் சொல்ல வந்து இப்போ முடியல இன்னைக்கு என்னால. கடைசி எல்லாம் குவாலிஃபை வராங்க, அதுவே உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஷோ பண்ணுது இல்ல. ஆமா, ம் கரெக்ட். அதான் சொல்றேன், எனக்கு அதான் நான் சொல்றேன், எக்ஸப்ட் ராஜஸ்தான் மூணு பேருக்கும் செம காம்படிஷன் இருக்கும். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல டெஃபினட்டா. இதுல என்ன அதுதான் நான் ஒரு இந்த 50 ஆனா 50 தான் அதான் சொல்றேன். இல்ல கரெக்ட் தான், என்னாலையுமே ஆக்சுவலா ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஃபேன்ஸ் வந்து உங்களோட தாட்ஸ் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா இந்த பிளே ஆஃப்ஸ்ல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இந்த நாலு டீமே வந்து அவங்களோட ரெண்டாவது கப் நோக்கி போராட போறாங்க. யார் வின் பண்ணாலும் அந்த ரெண்டாவது ஸ்டார் குத்திக்கலாம். ஏன்னா ராஜஸ்தான் அவங்க 2008 ஹைதராபாத் வந்து ரெண்டு வச்சிருக்காங்கப்பா, டெக்கன் சார்ஜர்ஸ் விட்டீங்கல்ல. அதான் டெக்கன் சார்ஜர்ஸ் ஹைதராபாடுன்ற ஹைதராபாடுன்ற ஊர் வந்து அந்த பேர்ல நீங்க சொல்லலாம், மூணாவது கப்புக்கு போறாங்கன்னு சொல்லலாம். பட் டெக்கான் ஆமா ஆமா. சன்ரைஸ் ஹைதராபாத் ஒண்ணு, அவங்க அதை கணக்கு எடுக்க மாட்டாங்களா, இது ஒண்ணு தானே 2016 வின் பண்ணதுதான். அண்ட் தென் ராஜஸ்தான் சூப்பரா இருக்கும். ஐபிஎல் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் அவங்க தான் வின் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டான சீசன் அவங்க தான் வின் பண்ணாங்கன்ற மாதிரி. பட் பாக்கலாம் 2009க்கு அப்புறம் வரலாறு மாறுதா, திருப்பியும் ஹிஸ்டரி மாறுதா பாக்கலாம். ஆமா, பட் ராஜஸ்தான் கஷ்டம் தான். இந்த மூணு டீமையும் தாண்டி அவங்க வருவாங்களா அப்படின்றது வந்து கஷ்டம் தான். ஏன்னா மூணு மேட்ச்மே வின் பண்ணணும் நீங்க. அதுக்கப்புறம் குஜராத் சொன்னா அதான் வந்த புதுசுல வின் பண்ணாங்க 2022ல, இப்ப again இந்த வருஷம் வின் பண்ணன்ற மாதிரி இருக்கும். ஆர்சிபி வின் பண்ணாங்கன்னா அவ்வளவுதான், அப்படியே இந்த இந்த யூனிவர்ஸே தாண்டி அப்படியே போயிடுவாங்க அவங்க. ஏன்னா ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்ததுதான், கோலி எல்லாம் சொல்லுவாரு நாங்க வந்து. டீம் நான் இந்த பாருங்க சொல்றேன், நான் வின் பண்ணாலுமே அது எக்ஸ்பெக்டட் தான் இந்த சீசன். ஓகே, பிகாஸ் ஆமா ஆல்ரெடி அவங்க கண்டிப்பா, டீம் பேலன்ஸ் செட் நான் ஆகுது. அதுதான் ஓகே, சொல்றேன். நான் என்ன அதனால நினைச்சேன்னா, நம்ம ஒண்ணுமே இல்ல, போன வருஷம் வின் பண்ண அதே டீம் அப்படியே எடுத்துட்டு வராங்க. தேவதத் படிக்கலுக்கு பதில் வெங்கடேஷ் ஐயர் ஆடுவாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா தேவதத் படிக்கல இந்த ஃபார்ம்ல இருக்கிறாரு. சோ அவங்களுக்கு பெருசா எதுவும் மாத்தணும்ன்ற அவசியமே கிடையாது. அப்போ மட்டும் ஏதோ நடுவுல மயன்க் அகர்வால்லாம் நடுவுல அந்த பெஹல்கம் அட்டாக் அப்புறம் டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸா எடுத்துட்டு வந்து மயன்க் அகர்வால்லாம் ஆடுவாங்க. பட் அதான் அகைன் இந்த சீசன் அவங்க போன வருஷத்தோட இன்னமும் பூஸ்டப் ஆயிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். இல்ல இது உண்மையிலேயே கோலி சொல்றதா, எப்பவுமே நம்ம இந்த ஆர்சிபி மும்பை ஃபேன்ஸ் எல்லாம் பேசும்போது கோலி சொல்லுவாரு, நீங்க வந்து என்ன கப் இல்லன்ற மாதிரி தான் பாக்குறீங்க, பட் ஆர்சிபி அண்ட் மும்பை சரி சிஎஸ்கே அண்ட் மும்பைக்கு அப்புறம் நிறைய வாட்டி பிளேயர்ஸ் வந்தது ஆர்சிபி தான் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவாரு. எங்களுக்கு கப்பு மட்டும் வந்துருச்சுன்னா நாங்களுமே டாப் கண்டென்டர்ஸ் தான் இருப்போம்னு சொன்னா, இப்ப ரெண்டாவது கப் அடிச்சிட்டாங்கன்னா ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே ரெண்டே டீம் தான் கப்பை டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. ஒன்னு 2019 அப்புறம் எம்ஐ 2020ல பண்ணிருக்காங்க, சிஎஸ்கே 2010 அப்புறம் 2011ல பண்ணிருக்காங்க. இப்ப ஆர்சிபி அதை பண்ணாங்க அப்படின்னா ஆர்சிபி 2020 வருவாங்களா அப்புறம் அப்படின்னு வெயிட் பண்ணி 2026ல தான் பார்க்கணும். பண்ணிடுறாங்கன்ற மாதிரி இருக்கும். சோ இந்த மூணு டீம் தான் அப்படியே டாப் 3 டீம்ஸ் டெஃபினட்டா வெயிட் பண்ணி ஆயிடும். தான் பார்க்கணும். எக்ஸாக்ட்லி, அது ஆமா. நிறைய ஃபேன் வாஷ்லாம் போ கேகே கிட்ட 3 கப் இருக்குலாம் வருவாங்க. பட் அகைன் அதெல்லாம் அது ஒப்பீனியன்ஸ் தாங்க. வருங்க, அதெல்லாம் ரொம்ப இது. நான் இப்போ ஓகே, பட் இன்னொன்னு அதான் சொல்றேன் சொல்றாங்க பாருங்க, எனக்கு. எனக்கு ஒரு கட் ஃபீலிங் சொல்லுது கண்டிப்பா அடுத்த வருஷம் ஆர்சிபி ஃபைனல் போவாங்கன்னு. வின் பண்ணுவாங்கன்றது தெரியல, பட் இதே டீம் தான் எப்படி ரிட்டைன் பண்ண போறாங்கன்னும் போது ஃபைனல்ஸ் போவாங்கன்னு தோணுது. தொடர்ந்து 3 கப் அடிப்பாங்களான்றது பெரிய கொஸ்டின் தான், ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம், யாருமே ஐபிஎல்ல பண்ணது இல்ல. பட் அடுத்த வருஷம் அது பாத்துக்கலாங்க. இப்ப ஆமா, இப்ப இது இல்ல அவ்வளவுதான். நம்ம நான் இது சிம்பிளா போன ஒரு வருஷமே சொன்னது ஆகஸ்ட் இந்த வருஷம் வந்துருவாங்கன்னு சொன்னா கரெக்டா வந்துட்டாங்க ஆர்சிபி, அதுக்காக சொல்றேன். நான் சொல்றேன், அதுதான் நானும் நான் சொல்றேன் ம் பாருங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் தவிர மீதி மூணு டீமும் சரியான காம்படிஷன் சரியான இருக்கு. சான்ஸ். ஆமா கண்டிப்பா, இல்ல உண்மையிலே அந்த எலிமினேட்டருக்கு அப்புறம் கண்டிப்பா ஐபிஎல் சூடு பிடிச்சிரும். அந்த லாஸ்ட் 2 மேட்ச் நல்ல பொறி பறக்கும், அதுல எந்த டவுட்டும் இல்ல. சோ வித் Definitely தட் அதான் சொல்றேன். ஒரு சொல்லுங்க ப்ரோ. இல்ல இல்ல இல்ல, முடிச்சு. அதுதான் ஒரு லாங் வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. நாங்க நடுவுல லீக் ஸ்டேஜ் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேஜ் முடிஞ்சோடனே நானும் ஸ்கந்தேஷ் வீடியோ போட்டோம். இப்போ அகைன் குவாலிஃபயருக்கு முன்னாடி நானும் ஸ்ரீ இப்போ வீடியோ போட்டிருக்கோம். ஹோப்ஃபுல்லி இந்த ஐபிஎல் முடிஞ்சோடனே நாங்க அதே மாதிரி இப்போ சொல்றேன், ஏன்னா மூணுமே ப்ரெடிக்ஷன்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னால நாங்க ஃபைனல்ஸ் முடிச்சோடனே சீசன் முடிஞ்சோடனே நாங்க அப்படியே திரும்ப நாங்க 3 பேரும் வருவோம்னு நம்பி இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன். பாய்.